டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு எல்லோரும் வணக்கம். எல்லாம் நல்லபடியாக படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஊக்கமற்றவனே ஊனமுற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்கள் கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட்ஸோட ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக சர்வீஸ் வாங்கிடுவோம். இந்த லக்ஷ்மிகாந்த் டிகோடிங் சீரீஸில் ஆல்ரெடி ஒரு 2 சாப்டர்ஸ் பார்த்துட்டோம். சாப்டர் 2 and 3 அதை பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படியே நம்ம சேனல்லையும் ரெகுலர் வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சாப்டர் 4 பார்க்க போகிறோம். அதாவது Salient features of the Constitution. இந்த Salient அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம், தமிழில் தனிச்சிறப்புகள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நமக்கு தெரிஞ்சது தான், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம ஓனாக எழுதுனது கிடையாது. நிறைய கண்ட்ரிஸை பார்த்தோ பாரோ பண்ணியோ இன்ஸ்பயர் பண்ணியோ எழுதின ஒரு விஷயந்தான். அப்படி என்ன தான் நிறைய பேர்கிட்ட அந்த காப்பி அடிச்சிருந்தாலும் நம்ம கான்ஸ்டியூஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில தனிச்சிறப்புகள்லாம் இருக்குது. அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்றதான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் கொடுத்துருப்பாங்க இங்கே. என்ன அப்படின்னா, 1949 நம்ம அடாப்ட் பண்ண கான்ஸ்டியூஷனுக்கும் இப்போ கரண்ட் டைமில் இருக்க கான்ஸ்டியூஷனுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். காரணம், 1951 இப்போ 2026 வரைக்கும் பண்ண கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ்னால நிறையவே சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். 7th, 42nd, 44, 73, 74, 97 and 101 அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணதுனால நிறையவே சேஞ்சஸ் இருக்கும். அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். அந்த அமெண்ட்மெண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்கள். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டை மட்டுமே என்னென்னு கூப்பிட்றாங்க, மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் அமெண்ட்மெண்ட் இஸ் நோன் அஸ் மினி கான்ஸ்டியூஷன் கேட்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட். ஏன் அது மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி எனாக்ட் பண்ண கான்ஸ்டியூஷனில் அந்த அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணாங்களாம். இந்த 42nd அது என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணாங்கன்னு பின்னாடி 1 by 1 பார்ப்போம். இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணதுனால இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் மட்டுமே மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் ரிகார்டிங் டு த அமெண்ட்மெண்ட்ஸ். இங்கே ஒரு கேஸ் ஒரு எக்ஸாம்பிளாக ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கேசவானந்த பாரதி கேஸ் 1973. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோன்னா, இந்த பார்லிமெண்ட்டோட அமெண்டிங் பவர்ஸை பற்றி சொல்லியிருக்கோம். நம்ம கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் உடைக்காமல் நீங்கள் எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் வேணால் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதான் பாருங்கள். The constitution power of the parliament under article 368 does not enable it to alter basic structure of the constitution. கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை உங்களால் மாற்ற முடியாது. அது மாறாமல் நீங்கள் எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் வேணாலும் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ப்ரோ பேசிக் ஸ்ட்ரக்சர்னால், பின்னாடி இதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்ப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா, இது ஒரு வீடு மாதிரி. நம்ம கடைக்கால் இருக்குல்ல, பேஸ்மெண்ட், அதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, அந்த மாதிரி விஷயம்லாம். இந்த சோஷியல் ஜஸ்டிஸ், செக்யூலரிசம், இந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலே புதுசாக ரூம் கட்டிக்கலாம், ரூம் இடிச்சிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை மேலே மாடியாக கட்டிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பேஸ்மெண்ட்டே காலி பண்ணனா மேலே இருக்கிறது மொத்தமே கொலாப்ஸ் ஆயிரும்ல. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் மாற்றாமல் நீங்கள் எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் வேணால் கொண்டு வந்துக்கலாம். சரி, இப்போ ஒவ்வொன்றா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு, லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். போன வீடியோவிலே பார்த்துருப்போம். கான்ஸ்டியூஷனை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ரிட்டன், இன்னொன்று அன்ரிட்டன். ரிட்டனுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், அப்புறம் நம்ம கான்ஸ்டியூஷன். அன்ரிட்டனுக்கு எக்ஸாம்பிள் என்ன, பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். இப்போ நம்மளது ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இந்த வேர்ல்டுலேயே பெருசாக எழுதப்பட்ட லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்னா அது நம்ம தான். நம்மளோட இதை வந்து ஒரு அட்வான்டேஜாகவும் சொல்லலாம், ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவும் சொல்லலாம். அப்படி இந்த நம்ம ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் என்னென்னலாம் இருக்குது, என்ன ஃபீச்சர்ஸ்லாம் அப்படி இவ்வளோ பெருசாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத இந்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. அதை நான் எழுதி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். 1949 என்னென்ன இருந்துச்சு, ஒரு பிரியாம்பிள் இருந்துச்சு, மொத்த ஆர்டிகல்ஸ் 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, 22 பார்ட்ஸ் இருந்துச்சு, 8 ஸ்கெட்யூல் இருந்துச்சு. இப்போ ப்ரெசென்ட் லெவல் இருக்குது பாருங்கள். ஒரு பிரியாம்பிள், மொத்தம் 470 ஆர்டிகல்ஸ் இருக்குது. இன்டர்நெட்டில் செக் பண்ணிங்கன்னா ஒரு சில இதெல்லாம் 448ன்னு காட்டும். அது அப்டேட் ஆகலை, இது அப்டேட்டட். 470 பார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, 25 இருக்குது. ஸ்கெட்யூல்ஸ் எவ்வளோ இருக்குது, 12 இருக்குது இப்போ கரண்ட்டில். சரி, இது வரைக்கும் எதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 20 ஆர்டிகல்ஸ் டெலீட் பண்ணியிருக்காங்க. இது ஆர்டிகல் 20 கிடையாது. எத்தனை ஆர்டிகல்ஸ் டெலீட் பண்ணியிருக்காங்கன்னா 20 ஆர்டிகல் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் டெலீட் பண்ணியிருக்காங்க, அதாவது 7th பார்ட். அந்த 7th பார்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, பார்ட் பி ஸ்டேட்ஸை பற்றி சொல்லிச்சு. ஓகேவா? இது என்னென்ன நம்ம ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன்ஸ் ஆக்டில் பார்ப்போம். சரி, ஆடட். இது வரைக்கும் 95 ஆர்டிகல்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். 4 பார்ட்ஸை புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்ன பார்ட்டு, 4A, 9A, 9B, 14A. இது நம்பர் மாதிரி எழுதக்கூடாது, ரோமன் லெட்டர்ஸ் தான் எடுக்கணும். நான் ஈஸியாக படிக்கிறதுக்காக எழுதி வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்கெட்யூல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க, 4 பார்ட்டு 4 ஸ்கெட்யூல். 9, 10, 11, 12.
ஓகேவா, இது 4 ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு மேட்ரு என்னென்னா, இந்த பஞ்சாயத்து ராஜ் படித்தவங்களுக்கு தெரியும் ப்ரோ, 9 அண்டு 9A தான் ஆட் பண்ணாங்க. அதாவது பார்ட் 9 வந்து 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆட் பண்ணிருச்சுன்னு இருக்கும் புக்கில். 9A வந்து 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நகர்பாலிகா முனிசிபாலிட்டி ஆக்ட் பண்ணுச்சு. அப்படியே மொத்த கவுண்ட் வந்து 5 வரணும். நீங்கள் 4 தானே போட்டிருக்கீங்க, புக்லேயுமே 4 தான் இருக்கும். இந்த டவுட் உங்களுக்கு என்னைக்காச்சும் வந்திருக்கா என்னன்னு தெரியல, பட் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது ஒரு சின்ன டெக்னிக்கல் விஷயம் தான். ஆக்சுவலாக டெலீட் பண்ண பார்ட்ஸ் வந்து 2 பார்ட் டெலீட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்ட் 7ஐயும் பார்ட் 9ஐயும் டெலீட் பண்ணியிருப்பாங்க. பார்ட் 7ல் என்ன இருந்துச்சு, பார்ட் பி பற்றின ஸ்டேட்ஸு டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. பார்ட் 9ல் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, பார்ட் டி பற்றின ஸ்டேட்ஸ் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் ஃபஸ்ட்டு வந்து 3 ஸ்டேட்ஸாக பிரித்து வச்சுருப்போம். பார்ட் ஏ பி சின்னு சொல்லிட்டு. பார்ட் ஏ ஸ்டேட்ஸ், பி ஸ்டேட்ஸ், சி ஸ்டேட்ஸ். இந்த பி ஸ்டேட்ஸ் ஏல வந்து நம்ம தமிழ்நாடு, மெட்ராஸு, பாம்பே பிரசிடென்சி இதெல்லாம் வந்துடும். பியில் வந்து ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், கொச்சின், தூத்துக்குடி இதெல்லாம் வந்துடும். சி ஸ்டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் யூனியன் டெரிட்டரிஸ் அந்த மாதிரி வந்துடும். இதில் சொல்லப்படாத ஏதாச்சும் ரீஜியன் இருக்குன்னா அது டி ஸ்டேட்ஸில் வரும். ஸோ அந்த பார்ட் டி ஸ்டேட்ஸில் இருக்க ஸ்டேட்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் தான் பார்ட் 9ல் இதுக்கு முன்னே சொல்லியிருந்தாங்க. எப்போது 1992க்கு முன்னாடி, இந்த 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரதுக்கு முன்னாடி அதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 1956ல் இந்த ஆர்டிகல் 2 அப்போ அந்த பார்ட் 9லேயுமே 243 ஆர்டிகல் தான் இருக்கும். இப்போவும் பார்ட் 9ல் என்ன இருக்குது, ஆர்டிகல் 243 தான் இருக்குது. அதாவது 243A BCD அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பற்றி பேசும். 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வரத்துக்கு முன்னாடியும் பார்ட் 9 இருந்துச்சு. அதே 243 ஒரே ஒரு ஆர்டிகல் தான் இருந்துச்சு. அந்த 243 ஆர்டிகல் எதை பற்றி பேசுச்சுன்னா பார்ட் டி ஸ்டேட்ஸை பற்றி தான் பேசுச்சு. ஸோ நம்ம இப்போ 1956க்கு அப்புறம் லாங்குவேஜ் வைஸாக ஸ்டேட்டை பிரிச்சதுக்கப்புறம் இந்த பார்ட் ஏபிசிடி இந்த ஸ்டேட்ஸ்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஆர்டிகல் 9 பார்ட் 9ஐயும் டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 73rd 74th பார்ட் 9 ஆட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏன் இங்கே நான் வந்து 9 இவங்க போட மாட்டேங்கிறாங்க, எங்கே ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறீங்களா, ஆல்ரெடி டெலீட் பண்ண பார்ட்டை ரிட்டர்ன் சேர்த்துட்டோம்ல. அப்பயும் பார்ட் 9 தான் இருந்துச்சு, இப்பயும் பார்ட் 9 தான் இருக்குது. அதனால் இவங்க வந்து போட மாட்டேன்றாங்க. அது எப்படி பஸ் சரியாக வரும், ஆல்ரெடி டெலீட் பண்ணணும்னு போடணும்லன்னா இது ஒரு டெக்னிக்கல் டைம். அவங்க யாரும் இப்படி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்ட் டெலீட் பண்ணது ரிட்டன் அதே பார்ட்டை ஆட் பண்ணிட்டாங்க வித் டிஃப்ரெண்ட் ஆர்டிக்கல். இதுக்கு முன்னே அந்த ஆர்டிக்கல் பேசின விஷயம் வேறு, இப்போ அந்த ஆர்டிக்கல் பேசுகிற விஷயம் வேறு. அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே கவுண்ட்டு 5 தான் இருக்குது, 4 இல்லை. தோ பார்ட் 9 வாஸ் ஆடட், அது ஆல்ரெடி இருந்த ஒரு பார்ட்டு தான் டெலீட் பண்ணி மறுபடியும் ஆட் பண்ணதுனால அது ஒரு அடிஷனாக இவங்க கவுண்ட் பண்ணிக்கல. ஏன்னா ஆர்டிக்கல் நம்பரும் மாறல, பார்ட் நம்பரும் மாறல, அதில் இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் மாறிச்சு. ஆனால் இந்த பார்ட்டு நம்ம சேர்க்கவே இல்லை, கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். 6க்கு அடுத்து 7 வராது, 6க்கு அடுத்து 8 தான் வரும். ஞாபகம் வச்சுக்குவாங்க, எங்கேயாச்சும் ஆப்ஷனில் மாற்றி போட்டு போகிறீங்க. அதனால் இந்த ஒரு பார்ட்டு தான். இதனால தான் இங்கே டோட்டல் கவுண்ட் வந்து 4 பார்ட்டு தான் ஆட் பண்ணாங்க, 5 பார்ட் ஆட் பண்ணல. பட் நம்ம ஆக்சுவலாக என்னன்னா 5 பார்ட்டு தான், இங்கே 9ம் ஆட் பண்ணாங்க தான் 1992ல். ஓகேவா, இது இப்போதைக்கு இருக்கிற நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்க ஆர்டிகல்ஸின் கவுண்ட். வேறு எந்த கண்ட்ரிலையும் இவ்வளோ எலாபரேட்டான 470 ஆர்டிகல், 25 பார்ட்ஸ், 12 ஸ்கெட்யூல்ஸ்லாம் எந்த கண்ட்ரிலையுமே கிடையாது. அதுக்கு தான் ஒரு ரெஃபரன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ இருந்துச்சு, 7 ஆர்டிகல் தான் இருந்துச்சு ஒரிஜினலி. இப்போ நிறைய மாற்றிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் 7 தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு, 395 இருந்துச்சு. ஆஸ்திரேலியனில் 128 தான் இருந்துச்சு. சைனீஸில் 138 தான். கனடியனில் 147 தான். இதை விட கிட்டத்தட்ட நம்ம 2.5 மடங்கு ஆர்டிகல்ஸை அதிகமாக வச்சு தந்துருக்கோம். சரி, இப்போ இந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 4 பாயிண்ட்டு, இது வந்து எதுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷன் அமைஞ்சுது, ஒய் அப்படின்றதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் லைக் இஸ் வாஸ்ட்னஸ் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் இட்ஸ் டைவர்சிட்டி. நம்ம ஒன்றும் ஒரே லாங்குவேஜ் பேசுகிற பீப்புள்ஸ் கிடையாது, ஒரே கல்ச்சர் பேசுகிற பீப்புள் கிடையாது. நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரின்றதுனால இவ்வளோ பெருசாக தேவைப்படுது, இவ்வளோ டீட்டெயில்டாக எழுத தேவைப்படுது அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட். அடுத்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஆமாம், கிட்டத்தட்ட பாதி கான்ஸ்டியூஷன் நம்ம 1935 தான் இருந்து எடுத்திருப்போம். ஏன்னா பிரிட்டிஷ்காரனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, அவன் ஆட்சி செய்த முறை தான் சரியில்லை. மற்றபடி அவனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, பிரசிடென்ட் இருக்கணும், பிரைம் மினிஸ்டர் இருக்கணும், அட்டார்னி ஜெனரல் இருக்கணும், ஆடிட்டர் ஜெனரல் இருக்கணும், இவங்க இந்த வேலையை செய்வாங்க, அவங்க அந்த வேலையை செய்வாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் அவன் ஆட்சி செய்த முறை தான் சரியில்லை.
அதனால் நம்ம மோஸ்ட்லி அதுலேருந்து காப்பி பண்ணியிருப்போம். அது ஒன்று, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சிங்கிள் கான்ஸ்டியூஷன் ஃபார் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஆமாம், நம்ம சென்டருக்கும் ஒன்று தான், ஸ்டேட்டுக்கு ஒன்று தான். இப்போ அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு 7 ஆர்டிகல் தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு 2 கான்ஸ்டியூஷன், ஸ்டேட்டுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன், சென்ட்ரலுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன். ஸோ சென்ட்ரல் லாஸ் மட்டுமே ஒரு கான்ஸ்டியூஷன்லேருந்து ஆர்டிகல்ஸ் கம்மியாக தானே இருக்கும், அது சைஸும் கம்மியாக தானே இருக்கும், அது ஒன்று சொல்கிறாங்க. ப்ளஸ் டாமினன்ஸ் ஆஃப் லீகல் லுமினாரிஸ் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. லுமினாரிஸ்னால் அறிவு மேதைகள் அப்படின்னு அர்த்தமா. இந்த லீகலான அந்த லாயர்ஸ், அறிவு மேதைகள் நிறைய பேர் இருந்ததுனால ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி டீட்டெயில்டாக இருக்கணும், எல்லாத்துலையும் இன்ச் பை இன்ச் எல்லாம் டீட்டெயில்டாக இருக்கணும்னு உருவாக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் ஒரு ரீசன் அண்ட் அசெஷனில் கேட்டாங்க, எதுக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி இந்த 4 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் ஈஸியாக கெஸ் பண்ணுறீங்க. ஆனால் 4th பாயிண்ட் கொஞ்சம் கெஸ் பண்ணுறது கஷ்டம். மேபி நீங்கள் அதை ஒமிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் இந்த 4 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் மட்டும் இல்லாமல் டீட்டெயில்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ்னால் என் நாடு மத சார்பற்ற நாடு, நான் வந்து ஒரு செக்யூலரான ஸ்டேட், சோவர்ஜினான ஸ்டேட், சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுகிறது, இந்த மாதிரி ஐடியாலஜிஸ் இருக்குல்ல, இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ். அதாவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, நோ டிஸ்கிரிமினேஷன், சைல்டு லேபருக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ். நான் இப்படி தான் ஆட்சி செய்ய போகிறேன், என் மக்கள் இப்படி தான் வாழ்வாங்க, என் மக்களுக்கான உரிமைகள் இது தான், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம். அப்போ டீட்டெயில்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ்னால் என்ன சொல்லலாம்? பிரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸ் என்ன, பிரசிடென்ட்டோட டியூட்டிஸ் என்ன, சீஃப் மினிஸ்டரோட டியூட்டிஸ் என்ன, எலெக்ஷன் கமிஷனோட டியூட்டிஸ் என்ன, அந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட டியூட்டிஸ் என்ன, இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி வேலை செய்யணும், யார் எந்த வேலையை செய்யணும்னு சொல்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இது நிறைய நாட்டில் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்காது. ஏதோ ஃபார்முலா ஒரு ஆர்டினரியான நார்மலான சட்டத்தை போட்டு ஒரு கன்வென்ஷன்ஸ் மூலமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் எந்த நாட்டிலையும் இது கான்ஸ்டியூஷனில் இன்கார்பரேட் பண்ணல. நம்ம நாட்டில் மட்டும்தான், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மட்டும்தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணதாக சொல்கிறாங்க. அதுதான் இந்த ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன நோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஜம்மு காஷ்மீரோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை இது பண்ணாங்களா, ஸ்க்ராப் பண்ணாங்களா, அது 2019 வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருந்தது. அது எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 370 இங்கே இருக்குல்ல, ஆர்டிகல் 370. இன்னொரு ஆர்டிகல் இருக்குது, ஆர்டிகல் 35A. இந்த 2 ஆர்டிகல் தான். ஆர்டிகல் 370 என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இவங்களுக்குன்னு தனியாக லெஜிஸ்லேச்சர் இருக்கலாம், ஒரு ஸ்டேட்டுக்குன்னு தனியாக லெஜிஸ்லேச்சர் இருக்கலாம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு அப்ளை ஆகாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 35A என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்த லேண்ட் ரைட்ஸ்லாம், அதாவது யார் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த அப்படின்னு சொல்கிற ஒரு உரிமையும், இந்த லேண்ட் ரைட்ஸ், அதாவது நம்ம இந்தியாவில் எங்கன்னா போய் லேண்டு வாங்கலாம், ஆனால் நம்ம ஜம்மு காஷ்மீரில் போய் லேண்டு வாங்க முடியாது. ஒன்லி ஜம்மு காஷ்மீரில் வாழ்ந்த அந்த பூர்வக்குடி மக்களால் மட்டும்தான் ஜம்மு காஷ்மீரில் லேண்டு வாங்க முடியும். அங்கே இருக்கிற கவர்மெண்ட் போஸ்டிங்ஸுக்கு எலிஜிபிள் அங்கே இருக்கிற மக்கள் மட்டும்தான். நம்ம எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் போய் வேலை செய்கிறோம், அப்படிலாம் அவங்க ஜம்மு காஷ்மீரில் போய் இதுக்கு முன்னே வேலை செய்ய முடியாது. அது அவங்களுக்கான ப்ரிவிலேஜ். அது இந்த ஆர்டிக்கல் மூலமாக இந்த 2த்தையும் 2019 ஸ்க்ராப் பண்ணிடுறாங்க. என்ன ஆர்டர்? த கான்ஸ்டியூஷன் ஆர்டர் 2019. இது என்ன, 1954 அந்த அக்ரிமெண்ட், இது ஒரு டெம்பரவரி ப்ரொவிஷன் தான். 54 போடப்பட்ட இந்த டெம்பரவரி ப்ரொவிஷனை 2019 ரத்து பண்ணிடுறாங்க. ஸோ இதை ரத்து பண்ணது மூலமாக ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2 யூனியன் டெரிட்டரிஸாக பிரிச்சிடுறாங்க. ஒன்று லடாக் ஆகும், இன்னொன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகும். அப்போ மொத்தம் இப்போ எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது? 8 யூனியன் டெரிட்டரிஸ் டோட்டலாக இருக்குது. யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி பேசுகிற பார்ட் என்ன? பார்ட் 8 ஞாபகம் வச்சுங்க. மொத்தம் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. பார்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி பேசுது. இன்னொரு இந்த யூனியன் டெரிட்டரிஸ் ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மொத்தம் 8 யூனியன் டெரிட்டரிஸில் 3 யூனியன் டெரிட்டரிஸுக்கு மட்டும்தான் லெஜிஸ்லேச்சர் இருக்குது. 1 நமக்கு தெரிஞ்சது பாண்டிச்சேரி, புதுச்சேரி. 2 டெல்லி. 3வது ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? இந்த 3த்துக்கும் லெஜிஸ்லேச்சர் இருக்குது. இந்த 3 லெஜிஸ்லேச்சரில் டெல்லி மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் தலைவர். என்னன்னு கேளுங்க, டெல்லியில் மொத்தம் 70 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அந்த 70 கான்ஸ்டியூன்சிஸ் இருக்குது, 70 எம்எல்ஏஸ். இந்த 70 பேர்லேயும் ஒரு நாமினேட்டட் மெம்பர்ஸ் கூட கிடையாது. 70 பேருமே எலெக்டட் மெம்பர்ஸ் தான். அப்போ மற்ற 2த்துக்கு நாமினேட்டட் இருக்கா ப்ரோன்னா, ஆமாம் இருக்குது. பாண்டிச்சேரியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெஜிஸ்லேச்சரில் 3 பேர் நாமினேட் பண்ணலாம். ஓகேவா? அதே
ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 5 பேர் நாமினேட் பண்ணலாம். ஆனால் டெல்லியில் அந்த சட்டம் பொருந்தாது. மீதி 2 பேருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக ஒரு 3 பேர் 5 பேர் நாமினேட் பண்ணுற பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. ஆனால் டெல்லியில் அது கிடையாது. ஃபுல்லி இட்ஸ் பியூர்லி எலெக்டட் மெம்பர்ஸ். இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் ஏதோ டெஸ்ட் பேட்சில் பார்த்து தான் இது ரிசர்ச் பண்ணி தான் பார்த்தேன். டெஸ்ட் பேட்ச் கொஷின் பேஸ் பண்ணி தான். மொத்தம் 70 பேர் இருப்பாங்க அண்ட் பியூர்லி எலெக்டட். ஓகேவா? டெல்லி லெஜிஸ்லேச்சர் 1994 ஆக்ட் அது, அதில் பண்ணியிருப்பாங்க. அடுத்து செகண்ட் பார்ட்டு, ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். ஆமாம், ஸ்கூல் புக்ஸில் ஒரு டேபிளே கொடுத்துருப்பாங்க. ஒரு பெரிய டேபிள், ஒரு 10 பாயிண்ட் 11 பாயிண்ட் இருக்கும். அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. டாக்டர் அம்பேத்கர் இதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ரேங்க்சாங்கிங் ஆல் த நோன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்டு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். டாக்டர் அம்பேத்கர் தான் சொல்லுவார். அதாவது உலகத்தில் இருக்க பெஸ்ட்டு கான்ஸ்டியூஷன்லாம் எடுத்து நம்ம கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்றது தான். சரி, அப்படி என்னென்ன பார்ட் இதில் என்னென்ன எங்கெங்கே எடுத்தாங்கன்னு சொல்லி கடைசியாக ஒரு டேபிள் இருக்குது. அது இல்லாமல் இந்த பேரால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் எழுதி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம கான்ஸ்டியூஷனோட ஸ்ட்ரக்சரல் பார்ட், ஓகேவா? ஸ்ட்ரக்சரல் பார்ட் கவர்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1935. அதாவது பேஸ்மெண்ட்டு. ஒரு இப்போ எப்படி நம்ம ஸ்ட்ரக்சரல் பார்ட்னு சொல்லலாம், பிரசிடெண்ட்டு, அப்புறம் வைஸ் பிரசிடெண்ட்டு, அப்புறம் பிரைம் மினிஸ்டர் கீழே கேபினெட் மினிஸ்ட்ரி, அப்புறம் மினிஸ்ட்ரிஸு, அப்புறம் சப் மினிஸ்டர்ஸ், அது மாதிரிலாம் இருக்குல்ல, சிஎம்மு, அதுக்கப்புறம் கீழே கேபினெட்டு. இந்த ஒரு ஆர்டர் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1935 எடுத்திருப்போம். ஃபிலாசபிக்கல் பார்ட் அப்படின்றது, ஃபிலாசபியில் என்ன, ஒரு கருத்து, ஐடியாலஜி, தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம கான்ஸ்டியூஷனில் இந்த தத்துவத்தை பேசுகிற பார்ட் எதுன்னா, ஒன்று ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அது எங்கேருந்து எடுத்தோம், அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்தோம். டிபிஎஸ்பி அது எங்கேருந்து எடுத்தோம், அயர்லாந்து கவர்மெண்ட் கிட்டே எடுத்தோம். அது என்ன ஃபிலாசபிக்கல் பார்ட்டு. ஏன் இந்த 2 மட்டும் நம்ம ஃபிலாசபிக்கல் பார்ட்டுன்னு சொல்கிறோம், மற்றதெல்லாம் ஏன் அந்த ஸ்டேட்டஸ் இல்லை அப்படின்னா, ஏன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பியும் ஃபிலாசபிக்கல் பார்ட் அப்படின்னு தத்துவத்தை பேசுகிற விஷயம் ஏன்னு சொல்கிறாங்கன்னா, பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதை பேசும், சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி பேசும். சோஷியல் ஜஸ்டிஸ் என்னன்னு சொல்லுவாங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், கவர்மெண்ட் வேலை எல்லாருக்கும் பொது, ரேஸு, செக்ஸு, கேஸ்ட்டு, ரிலிஜன் வச்சு யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. இப்படிலாம் எங்கே பார்த்துருப்போம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பார்த்துருப்போம். அதனால் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுதா, இது ஒரு ஃபிலாசபி தானே. ஓகே, காந்தியன் ஃபிலாசபி, சோஷியலிஸ்டிக் ஐடியாலஜிஸ், ரெபுலர் அண்ட் இன்டலெக்சுவல் ஐடியாலஜிஸ், இதெல்லாம் எங்கே பார்த்துருப்பீங்க, டிபிஎஸ்பியில் பார்ப்போம். காந்தி என்ன அந்த பஞ்சாயத்து பற்றி பேசுகிறது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி பேசுகிறது, இதெல்லாம். ஓகே, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பி எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, போலீஸ் ஸ்டேட்லேருந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாறிடுச்சு இந்தியா அப்படின்னு சொல்கிறது எந்த பார்ட் குறிக்குது அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி தான். அது என்ன ஒரு போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் எப்படி இருந்தோம், அவங்க நம்ம அடிமையாக இருந்தோம், அதுதான் போலீஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அந்த சர்வாதிகாராட்சி அந்த மாதிரி. வெல்ஃபேர் ஸ்டேட்னால் எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்குறது, கவர்மெண்ட் வேலைங்களை முன்னுரிமை கொடுக்குறது, ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்குறது, வெல்ஃபேர் ஸ்டேட். இதெல்லாம் எது பேசுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி தானே பேசுது. அது அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி பற்றி பேசும், டிபிஎஸ்பி சோஷியோ அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி பற்றி பேசும். இதனால தான், இந்த காரணத்தினால தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பியை ஃபிலாசபிக்கல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். பொலிட்டிக்கல் பார்ட் பிரிட்டன். பொலிட்டிக்கல் பார்ட்னா என்ன, பைகேமரலிசம், லெஜிஸ்லேச்சர், சிங்கிள் கான்ஸ்டியூஷன், இதெல்லாம் எங்கிருந்து எடுத்தோம்னா பிரிட்டிஷ். இது மேட்ச்சில் ஃபாலோவில் கேட்பாங்க. இது நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். பட் இது வந்து கொஷின்ஸ்லேயே வரும். ஸ்ட்ரக்சரல் பார்ட் கவர்மெண்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஃபிலாசபிக்கல் பார்ட்னா 2, ஒன்று ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெரிக்காலேருந்து எடுத்தோம், டிபிஎஸ்பி ஐரிஷ்லேருந்து எடுத்தோம், அதாவது அயர்லாந்து. பொலிட்டிக்கல் பார்ட் பிரிட்டிஷ்லேருந்து எடுத்தோம். ஓகேவா? அதை தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க, இந்த பேராகிராஃபில் அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, த அதர் பொசிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஹவ் பீன் ட்ரான் ஃப்ரம் கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, யூஎஸ்எஸ்ஆர். இதுக்கு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் படிக்கிறது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் புக்லேயும் ஒன்று தான் கொடுத்துருப்பான், லக்ஷ்மிகாந்தில் அதே டேபிள் தான் கொடுத்துருப்பான். ஸோ ப்ராப்ளம் இல்லை. இங்கே இந்த பேராலும் சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மளோட பாதி கான்ஸ்டியூஷன், கிட்டத்தட்ட பாதி கான்ஸ்டியூஷனு எங்கே எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா 1935 ஆக்ட்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அம்பேத்கர் என்ன நினச்சிருப்பாருன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அதுலேருந்து எடுத்தோம், அது நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருப்பார். அதனால் அதிலேருந்து எடுத்திருப்போம். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் எங்கேயாச்சும்
பாதி கான்ஸ்டியூஷனும் கிட்டத்தட்ட 1935 ஆக்டை தான் ரிசம்பிள் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இட்ஸ் ட்ரூ. பிளெண்ட் அண்ட் ரிஜிடிட்டி, பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. போன சாப்டர்லேயே பார்த்துருப்போம் ரிஜிட் கான்ஸ்டியூஷன் என்ன, ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் என்ன. நம்மளது வந்து ரிஜிடும், ஃபுல்லி ரிஜிடும் கிடையாது, ஃபுல்லி ஃப்ளெக்சிபிளும் கிடையாது, ரெண்டுமே மிக்ஸ் ஆனது தான். ஆர்டிகல் 368 இது ரெண்டுமே எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா, ஒரு சட்டத்தை திருத்த போகிறீங்க இல்லை புதுசாக சட்டம் கொண்டு வர போகிறீங்க அப்படின்ற அந்த பேசிஸில் தான் இது ரிஜிடா இல்லை ஃப்ளெக்சிபிளா அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம சட்ட திருத்தத்தை நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்கிற ஆர்டிகல் இது ஆர்டிகல் 368. இது மொத்தம் 2 டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுக்குது. ஒன்று சிம்பிள் மெஜாரிட்டி, இன்னொன்று ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இந்த 368 ஆர்டிக்கிள் ஒரு தனி சாப்டரே இருக்குது. நம்ம அது டீட்டெயில்டாக பார்ப்போம். இங்கே சொன்னால் அது ரொம்ப டைம் கன்சியூமாக இருக்கும். இது தனி சாப்டர், தனியாக பார்த்துருவோம். நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்மளது ரிஜிடும் கிடையாது, ஃப்ளெக்சிபிளும் கிடையாது. ஒரு சில ப்ரொவிஷன்ஸை நீங்கள் ஈஸியாக மாற்றிடலாம். எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டேட்டோட நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி பார்லிமெண்ட்டில் இருந்தால் போதும், பாஸ் பண்ணிடலாம். ஆனால் ஒரு ஸ்டேட்டோட பவுண்ட்ரிஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பியை சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸோட பர்மிஷன், ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு ஒன்று. அதாவது ஸ்டேட்ஸ்கிட்டையும் பர்மிஷன் கேட்கணும். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ரொசீஜர். ஸோ அது நம்ம தனியாக பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். சரி, இங்கே ஃபெடரல்னால் என்ன, யூனிட்டரினா என்ன அப்படின்ற மாதிரி தெரியணும்ல. யூனிட்டரி கவர்மெண்ட் அப்படின்னா எல்லாமே பவர் ஒருத்தர்கிட்ட தான் இருக்கும், அதாவது சென்டர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். நான் சொல்கிறது தான் இந்த நாடு ஃபுல்லாக கேட்குறோம் அப்படின்றது யூனிட்டரி கவர்மெண்ட். ஃபெடரல் கவர்மெண்ட்னா என்ன, பிரித்து கொடுக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொஞ்சம் பவர் கொடுக்குறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் பவர் வச்சுப்பாங்க. அதுதான் ஃபெடரல் கவர்மெண்ட். நான் சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம ஸ்கூல் புக்ஸில் ஃபெடரல் கவர்மெண்ட்னா என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாக இருக்கும். அது அப்புறம் பார்ப்போம். நம்ம லக்ஷ்மிகாந்தில் கூட பார்லிமெண்ட் வர்றப்போ ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இது யூனிட்டரி கவர்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அங்கே பார்ப்போம். இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் எல்லாமே. இதில் இருக்கிற இந்த டாபிக்ஸ் தான் அடுத்தடுத்த சாப்டரில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போதைக்கு ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்றது பார்ப்போம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில். ஓகே, ஃபெடரல் பாருங்கள். ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் 2 கவர்மெண்ட் இருக்கும். ஆல்ரெடி ஃபெடரல் கவர்மெண்ட்னா என்ன சொல்லியிருந்தேன், டிவிஷன் ஆஃப் பவரை பிரித்து கொடுக்கணும். அதாவது 2 கவர்மெண்ட் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு ஃபெடரல் ஃபீச்சர். இது ரெண்டுமே ஃபெடரல், இது யூனிட்டரி. இது ரெண்டுமே நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. நம்ம ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இதை விட நிறைய லிஸ்ட்டு போவோம். நம்மக்கிட்ட எல்லா ஃபெடரல் ஃபீச்சர்ஸும் இல்லை. ஃபெடரல் ஃபீச்சர்ஸில் கொஞ்சம் இருக்குது, எல்லா யூனிட்டரி ஃபீச்சர்ஸும் கிடையாது. யூனிட்டரி ஃபீச்சர்ஸில் கொஞ்சம் இருக்குது. ஓகேவா? 2 கவர்மெண்ட்டு, அது என்னது, ஃபெடரல். அப்போ சிங்கிள் கவர்மெண்ட்டான அந்த என்ன அர்த்தம், யூனிட்டரி ஃபீச்சர். அது நம்மக்கிட்ட கிடையாது. நம்மக்கிட்ட டூ கவர்மெண்ட்ஸ் தான். ரிட்டன் கான்ஸ்டியூஷன். சரி, ஓகே. இது நீங்கள் வந்து நிறைய இடத்துல கன்ஃபியூஷன் ஆகிரும். இது வந்து ரொம்ப இந்த ஃபெடரல் அண்ட் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த 2 பாயிண்ட் இருக்குல்ல, ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஃபெடரலாக யூனிட்டரின்னு எக்ஸாம் டைமில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும். சரி, இது ஏன் இது ஃபெடரலாக வந்துச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மறக்க மாட்டீங்க. ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஏன் ஒரு ஃபெடரல் ஃபீச்சர் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. இப்போ 2 பேருக்கு பவர்ஸை நீங்கள் பிரித்து கொடுத்தா தான் சண்டை வராது. இது உனக்கான இடம், இது உனக்கான இடம், நீ இதில் இருந்துக்கோ, அவன் அதில் இருந்துக்குமா, 2 பேர் சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்கணும். அப்போ யார் பிரித்து கொடுப்பா, கான்ஸ்டியூஷன் தான் பிரித்து கொடுக்கும். அதனால் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஒரு ஃபெடரல் ஃபீச்சர். தனித்தனியாக எழுதி கொடுத்துட்டோன்னா பிரச்சனையே இல்லை. அதனால் சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் பெருசா, ஸ்டேட் கவர்மெண்ட் பெருசான்றது மேட்ரு கிடையாது. ஃபெடரலில் கான்ஸ்டியூஷன் தான் பெருசு. கான்ஸ்டியூஷன் இந்த ரைட்ஸ் யாருக்கு இருக்குதுன்னு சொல்லுதோ அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு தான் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சாலும் அது எடுக்க முடியாது. ஓகேவா? ரிஜிடிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் அந்தளவுக்கு உங்களால் ஈஸியாக மாற்ற முடியாது. ஏன் சொல்லுங்கள், ஏன் ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டில் கான்ஸ்டியூஷனை ஈஸியாக மாற்ற முடியாது, ரிஜிட்னா? ஏன்னா அங்கே தான் 2 பவர் இருக்குல்ல, 2 பேர் இருக்காங்களே. இப்போ சென்டர் வந்து நான் இதை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஸ்டேட் என்ன சொல்லுவோம், ஆஹா இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, எங்களுக்கு இது மாற்ற வேணாம் அப்படின்ட்டு இவன் நிற்பான். ஆனால் யூனிட்டரியில் சென்டர் மட்டும்தான், ஸ்டேட்டே கிடையாது. அப்போது சென்டர் என்ன நினச்சாலும் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம் ஈஸியாக. ஏன்னா அவனுக்கு அப்போஸ் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது யூனிட்டரி கவர்மெண்ட்டில். அதனால் அங்கே என்ன சொல்லியிருப்போம், ஃப்ளெக்சிபிள் கவர்மெண்ட், ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே ரிஜிட் கான்ஸ்டியூஷன். ஏன், நீங்கள் ஏதாச்சும் தப்பான ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க அப்படின்னா ஸ்டேட் இங்கே எதிர்ப்பான், எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில ப்ரொவிஷன்ஸை ஸ்டேட்டோட பர்மிஷன் இல்லாமல் உங்களால் மாற்ற முடியாது. அதனால் ஃபெடரல் கவர்மெண்ட்னா ரிஜிட் கான்ஸ்டியூஷன், அதே யூனிட்டரி கவர்மெண்ட்னா ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன். ஓகேவா?
இண்டிபெண்ட் ஜுடிஷரி. இப்போ 2 பேருக்கு பஞ்சாயத்து வந்துருச்சு. இண்டிபெண்ட்டான தனியாக இருக்கிறது. 2 பேருக்கு பஞ்சாயத்து வந்தோடனே நம்ம எப்பவுமே என்ன கூப்பிடுவோம், பொதுவான ஒரு ஆள் தான் கூப்பிட்டு வருவோம். ஏன், இந்த பக்கம் இருக்கிறவனா இருந்தால் அவனுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்கிறோம், இந்த பக்கம்னா இருக்கிறவன் வந்து இவனுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்கிறோம். ஸோ 2 பேருக்கு பொதுவாக நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக பொதுவான ஒரு ஆள். அப்போது ஜுடிஷரி 2 பேருக்கிட்டையும் சம்மந்தம் இல்லாமல் தனியாக இருந்தால் தானே எது நியாயம்னு சொல்லிட்டு தீர்ப்பளிக்க முடியும். அதனால் ஃபெடரல்னால் இண்டிபெண்ட் ஜுடிஷரி கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா. பைகேமரலிசம் என்ன, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஓகேவா. அடுத்து யூனிட்டரி பாருங்கள். ஸ்ட்ராங் சென்டர். நான் என்ன சொன்னேன், யூனிட்டரின்னு என்ன, சிங்கிள், ஒன்று தான், நான் தான். இந்த வட சென்னையில் ஒரு டைலாக் ஒன்று வருமே, நான் தான்டா இப்போ ஊர் டாப்பில் இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி யூனிட்டரினா நான் தான். அப்போ சென்டர் தான் ஸ்ட்ராங்கு. சிங்கிள் கான்ஸ்டியூஷன். அஃப்கோர்ஸ் அங்கே ஸ்டேட்டே இல்லை, சென்ட்ரல் மட்டும்தான் இருக்கிறது, ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் தான் இருக்கும். ஓகேவா. சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னா இப்போ அப்போ டியூவல் சிட்டிசன், இங்கே சிங்கிள் சிட்டிசன்ஷிப் யூனிட்டரி சொல்லிட்டோம். ஏன்னா மொத்தமே ஒரே நாடு, இங்கே ஸ்டேட்ஸ் கிட்ஸ் எதுவும் கிடையாது. அப்போ சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அப்போ டியூவல் சிட்டிசன்ஷிப் ஒரு ஃபெடரல் ஃபீச்சர். ஆனால் அது இந்தியாவில் கிடையாது. இட்ஸ் அண்ட் ஃபெடரல் ஃபீச்சர். எங்கே இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. ஓகேவா. ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன். இப்போ தான் சொன்னேன், நான் தான் இங்கே டாப்பில் இருக்கேன். அப்போ எனக்கு என்ன வேணுமோ, என்னை அப்போஸ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. அப்போ நான் ஈஸியாக எனக்கு என்ன சட்டம் வேணுமோ அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஃப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் இஸ் அண்ட் யூனிட்டரி ஃபீச்சர். இன்டிகிரேட்டட் ஜுடிஷரி. இங்கே பஞ்சாயத்தே வரப்போகிறது இல்லை. இங்கே பஞ்சாயத்துக்கு அதை சொன்னால் இங்கே பஞ்சாயத்தே வரப்போகிறது கிடையாது. ஸோ அந்த கவர்மெண்ட்டோடைய ஜுடிஷரியும் சேர்ந்துருக்கும். ஓகேவா. அதான் இன்டிகிரேட்டட் ஜுடிஷரி. கவர்னர். யூனிட்டரி கவர்மெண்ட்டும் மொத்தமே மேலேருந்தே ஒருத்தன் பார்த்துப்பான்னா அப்படி கிடையாது. கவர்னர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுவாங்க யூனிட்டரி கவர்மெண்ட்டில். என் சார்பாக நீ இந்த இது பார்த்துக்கோ, என் சார்பாக நீ அந்த ஸ்டேட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த கவர்னர்ஸ். ஆல் இண்டியா சர்வீஸ்னால் என்ன, ஓல் கண்ட்ரிக்கு ஒரே இடத்துலேருந்து ஆட்கள் போகிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. நீ இங்கே இரு, நீ அந்த ஸ்டேட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஓகேவா. எமர்ஜென்சி ப்ரொவிஷன். ஆமாம், இப்போ ஒரு எமர்ஜென்சி, ஒரு போர் நடக்குது, இல்லை வெளியால் யாரும் நம்மளை அட்டாக் பண்ணுறான் அப்படின்னா ஒட்டு மொத்த நாட்டுக்கும் என்ன போட்டுடுறோம், 144 போட்டுடுறோம். அது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்கிட்ட பர்மிஷனே கேட்க தேவையில்லை. அப்போ அது ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். ஓகேவா. அடுத்து அதுதான் இங்கே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க 2 பேரால். மோர் ஓவர் இங்கே ஒரு ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்க பாருங்கள். ஃபெடரேஷன் ஹஸ் நோவேர் பீன் யூஸ்ட் இன் த கான்ஸ்டியூஷன். ஃபெடரல் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே இல்லை. ஆனால் அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்தியாவுக்கு என்ன பேர், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். நம்ம சீமான் இது கூட நிறைய பேர் சொல்லியிருப்பார். நிறைய பேட்டியெல்லாம் பார்த்திங்களான்னா, இந்தியான்றது ஒரு நாடே கிடையாது, அது வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். சரிண்ணா, ஸ்டேட்ஸ்லாம் கூடி ஒரு தேசமாக வந்திருக்கோம் அப்படின்னா அவர் ஒரு ஃபெடரல் ஸ்பீச் மாதிரி அவர் கொடுத்துருப்பாரு. ஆனால் அவருக்கு சரியாக புரிதல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றது அவர் நினைக்கிற மாதிரி கிடையாது. நமக்கு ஓரளவுக்கு பவர் இருக்குது. ஆனால் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் பிரிஞ்சுலாம் போக முடியாது. நமக்கு வந்து சீட் ஆகிற பவர்ஸ்லாம் கிடையாது. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒன் இன் இந்தியன் ஃபெடரேஷன் ஆர் த ரிசல்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் பை த ஸ்டேட். நான் ஒன்று என் கூட கூட்டாளியாருன்னு உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட்லாம் போடல. இட்ஸ் அண்ட் கம்பல்சரி. நோ ஸ்டேட் ஹேஸ் த ரைட் டு சீட் ஃப்ரம் த ஃபெடரேஷன். உங்களுக்கு ஓரளவுக்கு உரிமை கொடுக்குறேன்னா அதோடு இருந்துக்கணும். நான் தனி நாடு கேட்பேன் அப்படின்லாம் நம்ம கான்ஸ்டியூஷனில் இடம் கிடையாது. நம்ம அந்த மாதிரி நாடும் கிடையாது. சரி, இது இப்போ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால இந்த ஃபெடரல் நம்ம சிஸ்டத்துக்கு ஒரு சில பொலிட்டிக்கல் எமினிஸ்ட்லாம் பேர் வச்சுருப்பாங்க. ஃபெடரல் இன் ஃபார்ம் பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட். இது வந்து ஜென்ரல் டேர்ம். ஓகேவா. ஜென்ரலாக நம்ம சொல்கிறது ஃபெடரல் இன் ஃபார்ம். பார்க்குறதுக்கு ஃபெடரல் மாதிரி இருக்கும், வேலை செய்கிறதெல்லாம் எப்படி யூனிட்டி தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தான் நடக்கும் கடைசியில். ஃபெடரல் இன் ஃபார்ம் எப்படி இந்தியா இருக்குது, ஸ்டேட்ஸ் இருக்குது, அது கீழே டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தான் உள்ளே நடக்கும். அதுதான் யூனிட்டரி இன் ஸ்பிரிட். குவாசி ஃபெடரல். குவாசின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அறகுறை அப்படின்னு சொல்லிட்டு, முழுமையடையாத ஃபெடரல் அப்படின்னு யார் சொல்கிறது, கேசிவேர். பார்கெய்னிங் ஃபெடரலிசம் அப்படின்னு யார் சொல்லுது, மோரிஸ் ஜோன்ஸ். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், கிரானுவல் அஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கிரானுவல் அஸ்டின்றது. ஃபெடரேஷன் வித் ஏ சென்ட்ரலைசிங் டெண்டன்சி பை ஐஓ ஜென்னிங்ஸ். இது ரொம்ப முக்கியம். இந்த பேரா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க, கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணுறேங்க, அதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகே. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்.
நம்ம எந்த பார்லிமெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்தோம்? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் எடுத்திருக்கோம். நம்ம இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க. என்னென்னு பாருங்கள்: வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட், ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அண்ட் கேபினட் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 டைப் சொல்லலாம். ஒன்று பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அமெரிக்காவில் அமெரிக்கா கனடாவில் இருக்க மாதிரி. இன்னொன்று பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இந்தியா பிரிட்டிஷ் யூகேயில் இருக்க மாதிரி. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சருக்கு அக்கௌண்டபிள். அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு சம்பவம் செய்கிறீங்க, ஒரு ஸ்கீமை கொண்டு வரீங்களா, அது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் பண்ணுற வேலைக்கு நீங்கள் அக்கௌண்டபிளாக இருக்கணும். லெஜிஸ்லேச்சரில் கேள்வி கேட்பாங்க, இது ஏன் பண்ணீங்க, அது ஏன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ஸுக்கு அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குற அதிகாரம் கிடையாது. ரெண்டும் தனித்தனியாக இயங்கும். பிரசிடென்ட் சொல்கிறது தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி. ஓகேவா? நம்ம அம்பேத்கர் என்ன பண்ணார் அப்படின்னா, எனக்கு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான அதை ப்ரிஃபர் பண்ணுறதை விட, ரெண்டுத்துக்குமே பிரசிடென்ஷியல் ஃபார்முக்கும் சரி பார்லிமெண்ட்ரி ஃபார்முக்கும் சரி அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும்னா, டிசிஷன்ஸ்லாம் முடிவு எடுக்கிறதுலாம் பிரசிடென்ட்ஸ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் ரொம்ப டக்குன்னு நடக்கும். ஆனால் ஹேஸ்டி லெஜிஸ்லேஷன்ஸ் நிறைய இருக்கும், அதோட கான்சிக்வன்சஸ் என்னென்ன இருக்காது அதெல்லாம். இங்கே பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பில் பாஸ் பண்ணணும், அதை ரீட் பண்ணணும், ஓட்டு போடணும், இவன் வேணாம் சொல்லுவான், வேணும்னு சொல்லுவான். ஸோ இது ரொம்ப லென்த்தியான ப்ராசஸ். 6 மாதம் 7 மாதம் கூட ஆயிரும் ஒரு சட்டம் வர்றதுக்கு. ஆனால் அக்கௌண்டபிளான ஒரு ப்ராசஸ். ஒருத்தன் தப்பு பண்ணான்னா லெஜிஸ்லேஷனில் ஒரு மினிஸ்டர் பதில் சொல்லணும். அதனால் அம்பேத்கர் எனக்கு அதை விட எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிளான பொறுப்பான கவர்மெண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம் சூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒன் ஆஃப் த ரீசன். ஓகேவா? இந்த வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்றது பிரிட்டிஷில் ஒரு ஊர். இந்த பிரைம் மினிஸ்டர் இருப்பார், பிரசிடென்ட் இருப்பார், அவங்களுக்கெல்லாம் கேபினட் மினிஸ்டர்ஸ் இருக்கும். இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இந்த வெஸ்ட்மினிஸ்டர் அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து தான் எமர்ஜ் ஆச்சு. இந்த ஊர் யூகேயில் இருக்குது. அந்த ஊர்லேருந்து வந்ததுனால வெஸ்ட்மினிஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்ட்டு பேர் இருக்குது. ஓகேவா? அடுத்து இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ஸில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரெசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். நாமினல் யார் சொல்லுவோம்? பிரசிடென்ட் சொல்லுவோம். அதே யூகேன்னா என்ன சொல்லுவோம்? மன்னர் இருப்பார். இங்கே பிரசிடென்ட்னா அங்கே மன்னர் இருப்பார். ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யார்? கேபினட் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர். மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். ஆமாம், ஓட்டு யார் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டு த லெஜிஸ்லேச்சர். எக்ஸிக்யூட்டிவ் கண்டிப்பாக என்ன பதில் சொல்லணும். லெஜிஸ்லேச்சர் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்குலாம் வேலை செய்ய முடியாது. நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிங்கன்னா பதில் சொல்லணும். ஓகேவா? மெம்பர்ஷிப் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் இன் த லெஜிஸ்லேச்சர். மினிஸ்டர்ஸ்லாம் என்ன இருப்பாங்க? கண்டிப்பாக மெம்பராக இருக்கணும். லோக்சபாவில் எல்லாமே இருக்கலாம். ஆனால் அதுக்கு டைம் பீரியட் இருக்குது. மினிமம் 6 மந்த்ஸ்க்குள்ளே அவங்க என்ன ஒரு மெம்பர் ஆகிடணும். ஓகேவா? லீடர்ஷிப் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆர் சீஃப் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் தான் ஃபுல்லாக, இவர் தான் எக்ஸிக்யூட்டிவ், இறங்கி வேலை செய்கிறவர். பிரசிடென்ட் யார்? பேரளவிலான தலைவர். ஓகேவா? டிசல்யூஷன் ஆஃப் த லோயர் ஹவுஸ். லோக்சபாவை கலைச்சிடலாம். எப்போது? மெஜாரிட்டி இல்லை, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்? கலைச்சி விட்ருவார். என்ன தான் நம்ம பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி ஃபார்மிங் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தாலும், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கும் நம்மளோட பார்லிமெண்ட்டுக்கும் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. அது என்னன்றதை அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள். த இந்தியன் பார்லிமெண்ட் இஸ் நாட் எ சோவர்ஜின் பாடி லைக் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பாக போட்டுருவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் இஸ் நாட் ஏ சோவர்ஜின் பாடி. என்ன ப்ரோ சொல்கிற? பார்லிமெண்ட் தான் எல்லா சட்டத்தையும் போடுது, எல்லாமே அவங்க தானே பண்ணுறாங்க, அப்புறம் அவங்க சோவர்ஜின் பாடி இல்லாமல் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே தான் ஒரு செக் இருக்குது. பார்லிமெண்ட்டு அவ்வளோ சக்தி வாய்ந்த பவர்லாம் அதுக்கு கிடையாது. அது ஏதாச்சும் தப்பு, பார்லிமெண்ட் போட்ட ஒரு லா தப்பாக இருக்குது அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம்? இந்த லா செல்லாது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? நிறைய செக் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு. அதனால் அது வந்து சோவர்ஜின் பாடி கிடையாது. அப்போது பிரிட்டிஷில் மட்டும் என்ன ப்ரோ அவங்க மட்டும் சோவர்ஜின் பாடியா, அவங்க தப்பானலாம் எதுனா போட்டால் கோர்ட்டில் கொஷின் கேட்க முடியாதுன்னா, ஆமாம், அங்கே இருக்கிற ஹை கோர்ட்ஸுக்கும் சுப்ரீம் கோர்ட்ஸுக்கும் பார்லிமெண்ட்ரி பாஸ் பண்ண ஒரு லா வந்து கொஸ்டின் பண்ண முடியாது, அந்த லா செல்லாதுன்னு சொல்லவே முடியாது. அவங்க அங்கே இருக்க கோர்ட்டுக்கு வந்து அந்த பவர் கிடையாது. அதை வந்து இன்டரப்ட் பண்ணலாம், நீங்கள் பண்ணுறதுலாம் சரியில்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லலாம். ஆனால் அந்த லா செல்லாதுன்னு சொல்கிற அளவுக்கு பிரிட்டிஷில் இருக்க கோர்ட்டுக்கு பவர் கிடையாது. ஆனால் இந்தியன்ஸில் இருக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் அந்த பவர் இருக்குது. அப்போது கம்ப்ளீட்லி பவர்ஃபுல்லான பாடியை நான் சோவர்ஜின்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், உச்சபட்ச அதிகாரம் அப்படின்னு சொல்லிப்பேன். சாதாரண பவர்ஃபுல்ன்ற ஏன் இங்கே பாலிட்டிக்கில் சோவர்ஜின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு தான். பவர்ஃபுல் வேறு, பார்லிமெண்ட்ரி பவர்ஃபுல்லானா பவர்ஃபுல் தான். ஆனால் சோவர்ஜினான்னு கேட்டால் சோவர்ஜின் கிடையாது. சோவர்ஜினா உச்சபட்ச அதிகாரம்,
உச்சபட்ச அதிகாரம்னா நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டு கிடையாது. அங்கே செக் வைக்கிறதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க. ஓகேவா, அது ஒன்று. அதான் while the Indian state has an elected member நம்ம எலெக்டட் மெம்பர். ஆனால் பிரிட்டிஷில் என்ன இருப்பாங்க, மொனார்க்கு தான் இருப்பாங்க. அவங்க பாரம்பரியமாக அவங்களோட மரபு ரீதியாக மன்னர் இருப்பாங்க. ஓகே, அடுத்த டாபிக் சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சோவர்ஜினிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரமசி. ஒன்றும் இல்லை, இந்த டாப்பிக்கில் நம்ம பார்லிமெண்ட்டோட பவர்ஸ் என்ன, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கும் இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம். இதுலேயும் தான் இங்கே ஜுடிஷரி, நம்ம ஜுடிஷியரிக்கும் அமெரிக்கன் ஜுடிஷியரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்லிமெண்ட்ரி சோவர்ஜினிட்டின்னா எந்த கண்ட்ரி சொன்னேன், பிரிட்டிஷில் சொன்னேன். ஏன்னா அங்கே கோர்ட்டே பார்லிமெண்ட் சொல்கிறத கொஷின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த ஜுடிஷியல் சூப்பர்மசி, கோர்ட்டு பார்லிமெண்ட் சொல்கிறத ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. அதான் சொல்லியிருப்பாங்க. பார்லிமெண்ட்ரி சோவர்ஜினிட்டி அப்படின்னா அது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு, ஜுடிஷியல் சூப்பர்மசினா அது அமெரிக்கன் கோர்ட். ஓகேவா, இருந்தாலும் நம்ம அவங்களிருந்து எடுத்திருந்தாலும் அமெரிக்கா யூஸ் பண்ணுறது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஆனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. இது ஆர்டிகல் 21 சொல்கிறது. இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவும் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டாகவும் ஒரே விஷயம், ஆனால் வேறு பர்ஸ்பெக்டிவ். அது என்ன நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தெளிவாக பார்ப்போம். இப்போ சொன்னால் அது பெருசாயிரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அமெரிக்கா யூஸ் பண்ணுறது, ஆனால் நம்ம அமெரிக்கா யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா தான் யூஸ் பண்ணுறோம் ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன். ஓகேவா, அடுத்த டாபிக் இன்டிகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அதாவது இதில் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி நம்ம எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஜுடிஷியரி தனியாக இருக்காருன்னா ஆமாம், 3 ஆர்கன்ஸ் என்ன சொல்லுவோம், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. அப்போ ஜுடிஷியரி தனியாக தான் இருக்குது, எதை சார்ந்தும் கிடையாது, யாருக்கு பயந்தும் கிடையாது. இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரினா என்ன, சுப்ரீம் கோர்ட் டாப் கோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் கீழே சப்பார்டினேட் அது இருக்குது, ஹை கோர்ட் இருக்குது, ஹை கோர்ட்டு கீழே சப்பார்டினேட்ஸ் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சிவில் கோர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அதுதான் இன்டிகிரேட்டட். அதாவது ஜுடிஷரிக்குள்ளே மொத்தமே ஒன்றா இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கோர்ட்ஸ் சென்ட்ரல் லா அண்ட் ஸ்டேட் லா ரெண்டுத்தையுமே என்ஃபோர்ஸ் பண்ணோம். அன்லைக் யூஎஸ்ஏ, அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. வேறு ஃபெடரல் லாஸ் ஆர் என்ஃபோர்ஸ்டு பை ஃபெடரல் ஜுடிஷரி, அந்த ஸ்டேட் லாஸ் ஆர் என்ஃபோர்ஸ்டு பை ஸ்டேட் ஜுடிஷரி. இது யூஎஸ்ஏல. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. கோர்ட் ஸ்டேட் லாவையும் என்ஃபோர்ஸ் பண்ணலாம், ஃபெடரல் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் லாவையும் என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஓகே, அண்டு இங்கே பாருங்கள், இந்த ஜுடிஷியரி தனியாக இயங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஃபிக்ஸ்டு செக்யூரிட்டி டேர்ம், அதாவது ஃபிக்ஸ்டு சர்வீஸ் கண்டிஷன், டென்யூர் ஆஃப் த ஜட்ஜஸ், ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் சார்ஜ் அண்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. எல்லா கோர்ட்டுக்கான செலவு எங்கே, கன்சாலிடேட்டட் ஃபண்ட். அதாவது இந்தியாவில் மொத்தம் 2 ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்று கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ஸ், இன்னொன்று கண்டிஜென்சி ஃபண்ட். கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ஸ்னால் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தாங்க. இப்போ எப்படி நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், ப்ரைமரி பேங்க் அக்கௌண்ட், அதில் இருந்தால் எல்லா செலவும் பண்ணுவோம், ரெண்ட் கொடுக்குறது, பே பண்ணுறது எல்லாமே. அந்த மாதிரி தான் கவர்மெண்ட்டோட ப்ரைமரி அக்கௌண்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதில் இருந்தால் மொத்த பேருக்கு சேல்ரி. இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ஸுக்கு எப்படி வரும், நம்ம வேலை செய்கிறோம், காசு வருது. கவர்மெண்ட் டேக்ஸு, சேலரிஸ்லேருந்து டேக்ஸ் பிடிக்கிறாங்களா, அது ஜிஎஸ்டி இதுலேருந்து வரதெல்லாம். இன்னொரு ஃபண்டு கண்டிஜென்சி ஃபண்ட். கண்டிஜென்சி ஃபண்டு அது பிரசிடென்ட்டோட கையில் இருக்கும், இங்கே கவர்னரோட கையில் இருக்கும். அது என்னென்னா நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி, நம்ம சேலரிலேருந்து மாதம் கொஞ்சம் சேவ் பண்ணுறோம்ல, எப்போயாச்சும் எமர்ஜென்சி டைமில் மட்டும் அதை எடுத்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, அது கண்டிஜென்சி ஃபண்ட்னா கவர்மெண்ட்டோட எமர்ஜென்சி ஃபண்டு. எப்போ ஃப்ளட்டு வருது, நேச்சுரல் டிசாஸ்டர் எப்போயாச்சும் வருதுன்னா அப்போ அதிலேருந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஓகேவா, அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு தனி சாப்டர் இருக்குது. இருந்தாலும் இந்த 6 ரைட்ஸ் படித்து வச்சுங்க. ரைட் டு ஈக்குவாலிட்டி 14லேருந்து 18, ரைட் டு ஃப்ரீடம் 19லேருந்து 22, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் படிச்சுட்டு போகிறீங்க, டேரெக்டாக வர மாதிரி. இதனால் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கொடுத்துருவாங்க இந்த விச் ஒன் இஸ் ராங்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் வேகமாக படிக்கிறன்ற பேரில் ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு எதுவுமே தப்பு இல்லையா, என்ன பண்ணுறது, நன் ஆஃப் தி அபோன்னு போட்டுருவீங்க. கிடையாது, இது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். ஓகேவா, ஒரிஜினலாக நம்ம கான்ஸ்டியூஷனில் 7 இருந்துச்சு, அதாவது 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஆர்டிகல் 31, அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978 தூக்கிட்டாங்க. அதை தூக்கி எங்கே வச்சாங்கன்னா ஆர்டிகல் 300A வச்சுட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அது ஒரு லீகல் ரைட்டாக வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா 1951 இந்த
லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கான ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். இவனுங்க இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக வச்சதுனால இந்த லேண்ட் எக்கச்சக்கமாக தகராறு வரும். இந்த சின்ன சின்ன வரப்புக்கெல்லாம் தகராறு வந்துடும். ஆகுன்னா இவனுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடறானுங்க. ஏன்னா என்ன பண்ணலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்கள் எந்த கோர்ட்டில் இல்லை, டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய்ட்டு அப்பீல் பண்ணலாம். இவனுங்க ஆகுன்னா கோர்ட்டுக்கு போயிடுறானுங்க. சாதாரண ஒரு 1/2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் வாயிலுக்கு வரப்புக்கெல்லாம் போய் சண்டைக்கு போயிட்டு நின்றதுனால அவங்க கடுப்பாயிட்டானுங்க போல். இது வேலைக்கு ஆகாது, அவனா எங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகுது இந்த கேஸுக்கெலாம் சொல்லிவிட்டு அது வந்து லீகல் ரைட்டாக மாற்றிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இங்கே ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் மென்ட் டு பி ப்ரொமோட்டிங் ஐடியாஸ் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. நான் ஆல்ரெடி எங்கள் நோட்ஸில் காட்டியிருந்தேன். ஓகேவா? பெருசாக இதில் வேறு ஒன்றும் இருக்காது. இதை தான் சொல்லியிருப்பாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்புறம் டிபிஎஸ்பி என்ன சொன்னேன், நம்ம நாட்டோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை பற்றி சொல்கிறது. அதை வந்து 3ஆக பிரிச்சுருப்பாங்க. இது வந்து கான்ஸ்டியூஷனில் 3ஆக பிரிக்கல, நம்ம படிக்கிறதுக்காக நம்ம 3ஆக பிரிச்சுக்கிறது. ஒன்று காந்தியன், அப்புறம் லிபரல் இன்டெலெக்சுவல், இன்னொன்று சோஷியலிஸ்ட். ஓகேவா? இது ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்டோரியோ டேட்டாஸோ எதுவும் கிடையாது. இங்கே ஒன்று தான். இந்த மினர்வா மில்ஸ் கேஸ், த சுப்ரீம் கோர்ட் ஹெல்த் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபவுண்டட் ஆன் த பெட்ராக் பேலன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. இந்த கேஸ்லாம் தனியாக பார்ப்போம். இப்போதைக்கு வாட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒரு சாப்டரே கிடையாது. எமர்ஜென்சி பீரியடில் 1975 to 77 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, என்ன சொன்னேன், மினி கான்ஸ்டியூஷன் சொன்னேன். அந்த ஆக்ட் மூலமாக ஒரு 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணுறாங்க கான்ஸ்டியூஷனில். அப்போ யார் இருந்தா, இந்திரா காந்தி இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் 86 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 இன்னொரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பார்ட்டு 4A, என்ன ஆர்டிக்கல் 51A. இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி. ஒரே சின்ன சாப்டர் தான். ஓகேவா? இந்த டியூட்டிஸும் என்ன, ஆல்சோ நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். ஓகேவா? செக்யூலர் ஸ்டேட்னா என்ன, மத சார்பற்ற நாடு. என் நாட்டுக்கு இந்த மாதிரி எந்த மதம் கிடையாது, எம்மதமும் சம்மதம் அப்படின்றது இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த செக்யூலரிசம் அப்படின்றதுல ஒரு 2 மேட்ரு இருக்குது. அதாவது இந்த ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குல்ல, பாயிண்ட் ஏலேருந்து L வரையும் இருக்குல்ல, லைனாக ஆர்டிகல்ஸ் தான். இந்த செக்யூலரத்தை எந்தெந்த ஆர்டிக்கல்லாம் பேசுது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த செக்யூலர் அப்படின்ற வார்த்தையை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் சேர்த்துருப்பாங்க. ஒரு 3 வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. அதில் ஒன்று செக்யூலர். ஓகே, அதுக்கு முன்னாடி ப்ரையாம்பிளில் சேர்த்துருப்பாங்க. ப்ரையாம்பிள் அதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை கிடையாது. இந்த எமர்ஜென்சி டைமில் தான் சேர்த்துருப்பாங்க. ஆர்டிகல் 14, 15, 16, 25லேருந்து 29, ஆர்டிகல் 30, ஆர்டிகல் 44. இதெல்லாம் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, இதெல்லாம் ஈஸியாக போட்டிருப்பீங்க. புதுசாக இருக்கிறது இங்கே ஆர்டிகல் 44. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யூனிஃபார்ம் சிவில் கோட், டிபிஎஸ்பி மறந்துடுவீங்க. என்ன கொஷின் கேட்கலாம், இந்த கிவன் ஆர்டிகல்ஸில் எதெல்லாம் உங்களுக்கு வந்து செக்யூலரிசத்தை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதில் ஆர்வம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த செக்யூலரிசம் அப்படின்றது ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட். இதில் ரெண்டு பர்ஸ்பெக்டிவாக பார்க்கலாம். ஒன்று நெகட்டிவாக பார்க்கலாம், இன்னொன்று பாசிட்டிவாக பார்க்கலாம். நீங்கள் வெஸ்டர்ன் கான்செப்டில் எடுத்திங்கன்னா அட்ஸ் அ நெகட்டிவ் கான்செப்ட். ஏன் அப்படின்னா, ஒரு அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு மக்களின் மதத்தில் மூக்கு நுழைக்கவே கூடாது. சுத்தமாக கம்ப்ளீட்லி அவங்க ரிலீஜியஸ் திங்ஸை அவங்க பார்த்துக்கிட்டோம், நீ ஒன்லி அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறது அந்த வெஸ்டர்ன் கான்செப்ட். இது ஒரு நெகட்டிவ். நம்ம எடுத்துக்கிறது இது கிடையாது. நம்ம ஐடியாலஜி வந்து ஒரு பாசிட்டிவ் காரணம். ஒரு சர்டைன் எக்ஸ்டெண்ட் வரையும் தான் நம்ம வந்து மூக்கு நுழைக்காமல் இருப்போம் ரிலீஜியனில். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஹிந்துஸ் எடுத்திங்கன்னா நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்குது, கேஸ்ட் இருக்குது. இவனுக்கு கீழே நீ தான், அவனுக்கு கீழே இவனுக்கு கீழே அவன் சொல்லி நிறைய. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு மத சம்மந்தப்பட்ட எல்லா மேட்ரையும் நீங்களே பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் ஒரு துளி கூட மூக்கு நுழைக்காதுன்னு சொல்லிட்டு என்ன ஆகும், இந்த கோயிலுக்கு நீ வரக்கூடாது, அந்த கோயிலுக்கு அவன் வரக்கூடாதுன்னுவான், எனக்கு கீழே தான் நீ ஆரம்பிச்சிருவான். இது மொத்தம் வந்துடும். இது ஈக்குவாலிட்டிக்கு அகைன்ஸ்ட் ஆயிரும். அதனால் நம்ம கவர்மெண்ட் வந்து எதில் மூக்கு நுழைக்கணுமோ அதில் மூக்கு நுழைக்கும், எதில் மூக்கு நுழைக்கக்கூடாது அதில் மூக்கு நுழைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. ஓகேவா? இது வந்து ஒரு பாசிட்டிவ் கான்செப்ட். இதுதான் நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு இதுதான் செட் ஆகும். அதனால் அதுதான் இந்த பேரெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது நம்ம எந்த மதத்தையும் புறக்கணிக்கல. இந்த மதமே கிடையாதுல்ல, எல்லா மதத்துக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். அதான் இது நல்லா படித்து பாருங்கள். The Indian Constitution embodies the positive concept of secularism, that is, giving equal respect to all religions or protecting all religions equally. நாங்கள் ஃபுல்லாக
வானான்னு சொல்லலை, எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறோம், எல்லாரும் சமம் மதத்துலேயும் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓட்டு போடலாம். ஒரே ஒரு பாயிண்ட் தான் இதில். இங்கே பாருங்கள், த ஓட்டிங் ஏஜ் வாஸ் ரெடியூஸ்டு டு 18 years from 21 years in 1989 by the 61st Constitution Amendment Act of 1988. ஆக்ட் வந்தது 1988, நடைமுறைக்கு வந்தது 1989. நமக்கு இந்த 88 தான் முக்கியம். 18 வயசாக குறைச்சாங்களா? அப்போ இங்கே 8 88. ஓகேவா? 61. நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா 6 தான் உங்களால் 8 ஈஸியாக மாற்றிட முடியும். 18 மாற்றினாங்க. எந்த வருஷம்? 1988. எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு? 61. இப்போ இது போனீங்கன்னா 8 ஆயிரும்ல. அதனால் நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். யூஎஸ்எல் என்ன? டியூவல் சிட்டிசன்ஷிப். சென்ட்ரலுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப், ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இருக்கா? கிடையாது. ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. வேறு எதுவுமே அதில் இருக்காது. அடுத்து இண்டிபெண்ட் பாடிஸ் 14வது. அதாவது நம்ம ஆல்ரெடி ஜென்ரலாக படிச்சதுன்னா லெஜிஸ்லேச்சர் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது, ஜுடிஷியரி இருக்குது. இது 3 பில்லர்ஸு. 4th பில்லர் என்ன சொல்லுவோம்? மீடியா. 4th பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி மீடியா. இது இல்லாமல் நம்ம கான்ஸ்டியூஷன் ஒரு சில இண்டிபெண்ட் பாடிஸ், அதாவது எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து அவங்கள சாராமல் தனிப்பட்ட முறையில் செயல்படுற ஒரு அட்டானமஸ் யூனிட்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? ஒரு சில இதில் எலெக்ஷன் சரியாக நடத்துறதுக்கு, அப்புறம் ஆடிட் பண்ணுறதுக்கு. அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். என்னென்னு பாருங்கள். எலெக்ஷன் கமிஷன் இஸ் அன் இண்டிபெண்ட் பாடி. அவங்க என்னென்ன எலெக்ஷன்ஸ்? பிரசிடென்ட்டோட எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன், பிரைம் மினிஸ்டரோட எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷன், இதெல்லாம் பார்த்துப்பாங்க. கண்டெம்பரரியில் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவர் தான் யார்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ். இது அப்படியே கேட்பாங்க. ஹூ இஸ் நோன் அஸ் கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ்ன்னு கேட்டால் கண்டெம்பரரி அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அடுத்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நம்ம யூபிஎஸ்சி இருக்காங்களே, அவங்க ஒரு இண்டிபெண்ட் பாடி. ஆல் இண்டியா சர்வீசஸ் அவங்க தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டேட் பப்ளிக் டிஎன்பிஎஸ்சியில் இருக்குல்ல, இவங்களோட இந்த இண்டிபெண்ட் பாடிஸ்லாம் இருக்குல்ல, இவங்களோட சேலரிஸ் அலோன்சஸ் எல்லாமே எதுலேருந்து தான் எடுப்பாங்க? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் எடுப்பாங்க. அப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். இதுக்குமே ஒரு டீட்டெயில்டான ஒரு சாப்டர் இருக்குது. அமெண்ட்மெண்ட்டுக்கு ஒரு சாப்டர் தனியாக இருக்குது, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸுக்கு ஒரு சாப்டர் தனியாக இருக்குது. ஒன்றும் இதில் டீட்டெயில்டாக பார்க்க மாட்டோம் அவ்வளோவா, பட் அப்கமிங் சாப்டர்ஸில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த ரெட் கலர் அண்டர்லைன் பண்ணிருக்கலாம். எதுக்கு இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. த ரேஷனாலிட்டி பிஹைண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் திஸ் ப்ரொவிஷன்ஸ் இஸ் டு சேஃப்கார்ட் த சோவர்ஜினிட்டி, யூனிட்டி, இன்டிகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரி, த டெமோக்ராட்டிக் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதெல்லாம் நாட்டோட சோவர்ஜினி இறையாண்மையை பாதுகாக்கவும், அப்புறம் யூனிட்டி, இன்டிகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி, நாட்டின் பாதுகாப்பை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன். எப்போ வெளியிலேருந்து ஏதாச்சும் வேறு கண்ட்ரி போர் தொடுக்குறாங்க அப்படின்றப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம். நேஷ்னல் எமர்ஜென்சி என்ன? எக்ஸ்டர்னல் அக்ரிஷன் அப்படின்னா வேறு ஒரு நாடு நம்மளால் போர் தொடுக்குறாங்க. ஆர்ம்டு ரெபிலியன்னா நம்ம ஆளுங்களே வெப்பன் வச்சுக்கிட்டு, துப்பாக்கி, கத்தி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ரெபிலியன் ஒரு போராட்டம் பண்ணுறாங்கன்னா அதுக்காக இந்த எமர்ஜென்சி போகலாம். ஆர்டிகல் 352. ஸ்டேட் எமர்ஜென்சி எப்போ போகலாம்? ஒரு ஸ்டேட்டு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் படி செயல்படலை அப்படின்னு கவர்னர் நினைக்கிறாருன்னா பிரசிடென்ட் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி ஸ்டேட் எமர்ஜென்சி போட வைக்கலாம். அது ஆர்டிகல் 365. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நாட்டில் ஃபண்டு பத்தலை அதனால் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி போடுறேன்னு சொன்னால் ஆர்டிகல் 360. இது வரையும் போட்டதில்லை, பட் போட்டால் என்ன ஆகுனா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோட சேலரிஸ், டேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகலாம், சேலரிஸ்லாம் குறையலாம், அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. இது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது ஸ்பெஷல் ஃபீச்சர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சாப்டரில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். அப்புறம் 3 டயர் கவர்மெண்ட். ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம் பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லிட்டு. 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்திருக்கோம். 74th முனிசிபாலிட்டி கொண்டு வந்திருக்கோம். இது பார்ட் 9 ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்ட் 9A ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இது நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்காது, அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்குது. அண்ட் ப்ரொடெக்ஷன் டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகேவா? இது எந்த ஆர்டிகல்? இது இம்பார்ட்டன்ட். இந்த ரைட் டு ஃபார்ம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சேர்த்துட்டாங்க? இது ஆர்டிகல் 19 வரும். அந்த ரைட் டு அசோசியேஷன் அதில் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து இட் இன்க்ளூட்ஸ் நியூ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஆர்டிகல் 43B டிபிஎஸ்பி இதில் சேர்த்துருக்காங்க. 43B எதை சம்மந்தப்பட்டது? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் சம்மந்தப்பட்டது. 9B 9 எதை பற்றி? பார்ட் 9 எதை பற்றி பேசுது? பஞ்சாயத்து பற்றி பேசுது. 9A எதை பற்றி பேசுது? நகர்பாலிகா, அதாவது முனிசிபாலிட்டிஸ். 9B எது பேசுது? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஆர்டிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. 243ZH
to 240G. அதாவது அப்படியே கேட்பாங்க, பஞ்சாயத்து ராஜ், முனிசிபாலிட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர்டிகல்ஸை அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து கிரிட்டிசிசம். நம்ம இந்த கான்ஸ்டியூஷனை என்னென்னலாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பெருசாக டேட்டாஸ் இருக்குது. யார் யார் என்னென்ன சொன்னால் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும், வேறு எந்த இதுவும் இருக்காது. பாரோடு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நம்ம அதே தான் பாசிட்டிவாக பார்த்துருவோம். இதில் இருக்கிற நிறைய விஷயம் பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பாரோடு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பேக் ஆஃப் பாரோவிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஹார்ட் பாச் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. இன்னும் நக்கலாக பாருங்கள், பேட்ச் ஒர்க்குன்றானுங்க. மனசாட்சியெல்லாம் இதில் இன்னொருத்தெல்லாம் பயங்கரமாக கலாய்ச்சிருப்பார் கான்ஸ்டியூஷனை, பேட்ச் ஒர்க் அப்படின்றானுங்க. இது இந்த மாதிரி அக்யூசியேஷனில் எங்கே வச்சுருப்பாங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் டிபேட் பண்ணியிருப்பாங்கள்ல ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வந்ததுக்கப்புறம். அம்பேத்கர் வந்து ஒரு 140 டேஸில் ஃபஸ்ட் டிராஃப்ட் வச்சுருப்பார். அதுக்கப்புறம் அந்த 2743 அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்களே, அப்போது அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கும். என்னப்பா இது இப்படி பண்ணி வச்சுருக்க, ஒரு கான்ஸ்டியூஷன் எழுத சொன்னால் பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரிலாம் அப்போ கேட்டிருப்பாங்க. அதுக்கு அம்பேத்கர் வந்து அந்த சபையில் லைன் பை லைனாக ஆன்சர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு பாரோடு கான்ஸ்டியூஷன் அப்படின்ற இப்படி இந்த கம்ப்ளைண்ட் வச்சதுக்கு அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள். டாக்டர் அம்பேத்கர் said, one likes to ask whether there can be anything new in the constitution framed at this hour in the history of the world. அதாவது எல்லாமே பழசாக இருக்குது, நம்ம கான்ஸ்டியூஷன் ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லையே, ஆல்ரெடி இல்லை எல்லா கான்ஸ்டியூஷன் சொன்னதுலான்னா அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார், ஃபஸ்ட்டு ரிட்டன் டாக்குமெண்ட், இந்த கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எழுதியே 100 வருஷம் ஆயிடுச்சு. கான்ஸ்டியூஷன்னா என்ன, எதை பற்றி பேசுனா எல்லா நாட்டு மக்களுக்கும் இது பொதுவான கருத்து, சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும், ரூல் ஆஃப் லா இருக்கணும், இதுதாங்க இருக்கும் திருப்பி எல்லா கான்ஸ்டியூஷன்லையும் இதுதான் இருக்கும், இதுதான் தேவை. அதனால் இந்த பாரோ பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இது மொத்தமே இந்த பேராஃபுல்லுமே அவர் என்ன சொன்னார் அப்படின்றது தான், இதுதான் சொல்லியிருப்பார். வேறு ஒன்றும் பெருசாக இருக்கார். ஓகே, எ கார்பன் காப்பி ஆஃப் 1935 ஆக்ட். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், பாதி கான்ஸ்டியூஷன் கிட்டத்தட்ட 1935 ஆக்டில் தான் சொல்லியிருப்பாங்க, அதிலிருந்து காப்பி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம். இவர் ஒருத்தருக்கார் பாருங்க, என் ஸ்ரீனிவாசன் அப்சர்வ் தட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் போத் இன் லாங்குவேஜ் அண்ட் சப்ஸ்டன்ஸ் எ க்ளோஸ் காப்பி டு த ஆக்ட் ஆஃப் 1935. போத் இன் லாங்குவேஜ்னு என்ன, அதில் யூஸ் பண்ணியிருக்க டேர்ம்ஸு, வேர்ட்ஸு, ஸ்டேட்மெண்ட்டு, சென்டென்ஸ், இதெல்லாம். இன் சப்ஸ்டன்ஸ்னால் கண்டென்ட்டும் சரி எல்லாமே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஐவர் ஜென்னிங்ஸ் இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஒரு பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனிஸ்ட். The Constitution derives directly from the Government of India Act 1935, from which, in fact, many of its provisions are copied almost textually. இவரும் அதே தான் சொல்கிறாரு, மொத்தமே அப்படியே காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஃபர்தர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தேஷ்முக், a member of Constitution Assembly, commented that the Constitution is essentially the Government of Act India. தேஷ்முக் என்ன சொல்கிறார் பாருங்க, the Constitution is essentially the Government of India Act 1935 with only adult franchise added. நக்கல் பற்றி இருந்தாலுக்கு ஒன்றுமே கிடையாது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான் இங்கே கொண்டு வந்திருக்கான், ஒன்றே ஒன்று ஆட் பண்ணியிருக்கான், என்னென்னா அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மட்டும்தான் இங்கே ஆட் ஆகிருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகே, இப்போ இந்த டாக்டர் அம்பேத்கர் அதை கார்பன் காப்பி 1935 தான் மொத்தமே ஒரு 3 பேர் சொல்லியிருக்காங்களா, அதிலேருந்து எடுத்துருக்கீங்க, அதிலேருந்து எடுத்துக்கு நம்ம அம்பேத்கர் என்ன சொன்னார் பாருங்கள், as the accusation that the draft constitution has reproduced a good part of the provisions of the Government of India Act 1935, I make no apologies. ஆமாம், 1935 ஆக்ட்லேருந்து ஒரு இருக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது தான், அதுக்கு நான் வந்து எதுவுமே இல்லைன்னே சொல்ல மாட்டேன், அது உண்மை தான். there is nothing to be ashamed of in borrowing. கடன் வாங்குறதுல ஒன்றும் அசிங்கப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இட் இன்வால்வ்ஸ் நோ பலகேரிசம், அதாவது எழுத்து திருட்டுன்னு அர்த்தம். இந்த பலகியாரிசம் அப்படின்னா எழுத்து திருட்டு. இதில் வந்து நான் ஒன்று எந்த எழுத்தையும் திருடல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் திருடல அப்படின்னா, நோபடி ஹோல்ட்ஸ் எனி பேட்டன்ட் ரைட்ஸ் இன் த ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். யாரும் கான்ஸ்டியூஷனோட ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் என்ன, ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், இதெல்லாம் தானே. இந்த ஐடியாஸுக்கெல்லாம் யாரெல்லாம் பேட்டன்ட் வாங்கி வைக்கல, அதனால நான் வந்து எழுத்தெல்லாம் ஒன்றும் திருடல, இதில் ஒன்றும் அசிங்கப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து, what I am sorry about is that the provisions taken from Government of India Act 1935 relate mostly to details of administration. நான் அது வந்து எடுத்ததெல்லாம் மோஸ்ட்லி அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது தான். அந்த ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர், பிரைம் மினிஸ்டர், இவங்கெல்லாம் எப்படி வேலை செய்யணும் அப்படின்றத பற்றி தான் எடுத்ததே தவிர மொத்தத்தெல்லாம் காப்பி பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அடுத்து அன்இண்டியன் ஆர் ஆன்டி இண்டியன், இதுதான் கொஞ்சம் புரியாது. ஏன்னா இவங்க எதனால் இந்த கான்ஸ்டியூஷன் அன்இண்டியன் இல்லை ஆன்டி இண்டியன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். ஹனுமந்தையா அவர் என்ன சொல்கிறாருன்னா, வி வாண்டட் த மியூசிக் ஆஃப் வீணா ஆர் சித்தார், பட் ஹியர் வி ஹாவ் த மியூசிக் ஆஃப் அன் இங்கிலீஷ் பேண்டு. அவருக்கு என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீணையிலேருந்து ஒலி கேட்டால் ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் பேண்டை கொடுக்குறீங்களே அப்படின்னா கரெக்டு தான். ஆனால் இவர் அதனால என்ன பிரச்சனை இவருக்கு தான் தெரியல. இருக்கட்டும், நல்லது சொல்லியிருக்காங்களா இல்லையாங்கிறது தான் மேட்ரு. அது எதுவாக இருந்தால் என்ன, சரி ஓகே. சிமிலர்லி த லோக்நாத் மிஸ்ரா அனதர் மெம்பர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கிரிட்டிசைஸ் தி கான்ஸ்டியூஷன் ஆஸ் ஸ்லாவிஷ் இமிட்டேஷன், அடிமைத்தனமான ஆஃப் த வெஸ்ட்டு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில. இதுக்கு மேலே ஒரு கான்ஸ்டியூஷனில் என்ன எழுதணும், எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது போதாதா? அது இந்தியன்ஸ் மட்டும் என்ன புதுசாக ஏதாச்சும் சொல்ல போகிறாங்களா? ஸ்லாவிஷ் இமிட்டேஷன் ஆஃப் த வெஸ்ட், அவன் நல்லது சொல்லியிருக்கான் அதனால எடுத்துக்கிட்டோம், கரெக்டு தானே. மச் மோர் ஏ ஸ்லாவிஷ் சரண்டர் டு த வெஸ்ட், ஒன்றும் சரண்டர்லாம் ஆயிடல, இதுக்கு பின்னாடி பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த ஷாஹு என்ன சொல்லியிருக்காங்க, த ஐடியல்ஸ் ஆன் விச் த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபேம்டு ஹாவ் நோ மேனிஃபெஸ்ட் ரிலேஷன் டு த ஃபண்டமெண்டல் ஸ்பிரிட் ஆஃப் இந்தியா. இவர் என்ன சொல்கிறாரு, ஃபண்டமெண்டல் ஸ்பிரிட் ஆஃப் இந்தியாவுக்கு எதுவுமே இது ஒத்து போலையே அப்படின்னா, நான் இந்த ஃபண்டமெண்டல் ஸ்பிரிட் ஆஃப் இந்தியா அப்படின்றது இவங்க என்ன கண்டெக்ஸ்டில் சொல்ல வராங்க அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன். ஆனால் சர்ச் பண்ணுறப்ப அங்கே ஒன்றுமே இல்லை. இவர் என்ன நினச்சிக்கிட்டு சொன்னார், இந்த லக்ஷ்மி நாராயணன் சாஹு இவர் என்ன சொன்னாருன்னு தெரியல, என்ன கண்டெக்ஸ்டில் சொல்கிறாருன்னு தெரியல. இதில் அப்படி என்ன இல்லைன்றதை அவர் நோட்டீஸ் பண்ணாருன்னு புரியல. சரி ஓகே. அண்ட் அன்காந்தியன் கான்ஸ்டியூஷன், இது உண்மைன்னு சொல்லலாம். நம்ம காந்திஜி என்ன எதிர்பார்த்தாரு, பஞ்சாயத்து ராஜஸ்தான் கம்ப்ளீட்டாக டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும், பவர் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துடணும், வில்லேஜ்லேருந்து தான் பவர் வந்து மேலேக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருப்பார். பட் அது கம்ப்ளீட் ஆப்போசிட் தான். நம்ம ஒரு ஐடியாலஜி ஒரு சின்ன டிபிஎஸ்பியில் ஒரு 15 ஆர்டிக்கல் மட்டும்தான் அவர் கொடுத்துருப்போம். சரி ஓகே. அதாவது இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷனே அவர் தான், ஆனால் அவர் கனவு கண்ட ஒரு கான்ஸ்டியூஷன் அமையல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் இந்த ஹனுமந்தை என்ன சொல்லியிருப்பாங்க, திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி த கைண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மகாத்மா காந்தி டிட் நாட் வாண்ட் ஆர் டிட் நாட் என்விசேஜ்னா கற்பனை காண்டது. அதாவது இது கண்டிப்பாக காந்தி கற்பனை பண்ண கான்ஸ்டியூஷனே கிடையாது. ஆமாம் கரெக்டு தான், அதுக்குன்னு இது மோசமான கான்ஸ்டியூஷன்லாம் கிடையாது, இட்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் கான்ஸ்டியூஷன் தான். டி பிரகாசம் என்ன சொல்கிறாரு பாருங்கள், லேப்ஸ் டு அம்பேத்கர் நான் பார்ட்டிசிபேஷன் இன் டு காந்தியன் மூமெண்ட்ஸ் அண்ட் இன் ஆன்டிகோனிசம் டுவர்ட்ஸ் காந்தி சைடு. உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே காந்தியை பிடிக்காது இல்லையா, அவருடைய ஐடியாஸும் உங்களுக்கு பிடிக்காது, அவரையும் உங்களுக்கு பிடிக்காது, அதனால தான் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிருக்காரு அம்பேத்கர். இதுதான் இந்த எலிபேண்டைன் சைஸ் தான் இன்னும் ஹைலைட்டாக ஒருத்தங்க கலாய்ச்சிருப்பார். பெருசு இல்லை, சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெருசாக எதுக்கு, பொதுமக்களுக்கு புரியாதுங்க. அவ்வளோ பெருசு இருந்தால் எதுக்கு, தேவையில்லாத ப்ரொவிஷன்ஸ் இவ்வளோ இருக்குது நிறைய அப்படின்ற மாதிரி. H.V. கமந்த் த மெம்பர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கமெண்டட் த எம்ப்ளம் நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்துருவோம். எம்ப்ளம் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆர் சீல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன சொல்லியிருப்போம், எலிபேண்ட் சொல்லியிருப்போம். அதான் த எம்ப்ளம் அண்ட் த கிரஸ்ட் தட் வி ஹாவ் செலக்டட் ஃபார் அவர் அசம்பிளி இஸ் அன் எலிபேண்ட். கிரஸ்ட்னா சிம்பிள் ஆஃப் ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். அந்த சீல் சொல்லுவாங்களா, சீல் தான் கிரஸ்ட்டு. அதுவும் இந்த கிரஸ்ட்னா அந்த காலத்துல வந்து அந்த கலோக்கியெலாம் சொல்லுவாங்களே, நக்கலாக சொல்கிறது. பாருங்க, நம்ம எம்பளமும் சரி, நம்ம ஐடென்டிட்டியும் சரி, இந்த கான்ஸ்டியூஷனும் சரி, மூணுக்குமே என்ன தான் யானை தான் வச்சுருக்கோம் சிம்பிளாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். எவ்வளோ நக்கல் பார்த்தீங்களா இந்த ஆளுக்கு. இட் இஸ் பெராப்ஸ் இன் கன்சோனன்ஸ் வித் தட் அவர் கான்ஸ்டியூஷன் இஸ் டூ பல்கியஸ் தட் த வேர்ல்டு ஹேஸ் ப்ரொடியூஸ். இந்த உலகம் ப்ரொடியூஸ் பண்ணதுலேயே மிகப்பெரிய பல்கியான கான்ஸ்டியூஷன் இது நம்மளது தான், அதான் சொல்லியிருப்பார். ஐ எம் ஷூர் த ஹவுஸ் டஸ் நாட் அக்ரி தட் வி ஷுட் மேக் கான்ஸ்டியூஷன் அண்ட் எலிபேண்டைன் ஒன். அவர் என்ன சொல்கிறாரு, எம்ப்ளமும் கான்ஸ்டியூஷன் எம்ப்ளமும் சரி, கான்ஸ்டியூஷனோட ஐடென்டிட்டியும் சரி, அதோட சைஸும் சரி, மூணுமே ஏன் அளவுக்கு இருக்குதுங்க அப்படின்றாரு. ஓகே. அப்புறம் பேரடைஸ் ஆஃப் லாயர்ஸ், உண்மைதான். நானே இதுக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் நான் வன்மத்தை கூட்டியிருப்பேன், மன்னிக்கும். இந்த ஐவர் ஜென்னிங்ஸ் என்ன சொல்கிறார் பாருங்க, இட்ஸ் கால் லாயர்ஸ் பேரடைஸ். நம்ம கான்ஸ்டியூஷன் இப்படி இருக்கிறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டெக்ஸ்ட்டு, காம்ப்ளிகேட்டடான ஸ்டேட்மெண்ட்ஸு, ரொம்ப ரொம்ப ப்ரீஃப் டீட்டெயில்டாக இருக்கிறதுக்கு காரணம் நிறைய படித்த லாயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால என்ன ஆச்சு, இவ்வளோ இப்படி இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு கான்ஸ்டியூஷன் கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா, பீப்புள்ஸ்லாம் என்ன ஆகிட்டாங்கன்னா மோர் லிட்டிஜியஸ் ஆகிட்டாங்க. லிட்டிஜியஸ்னால் எங்கேஜிங் இன் லாஸ் ஆகுன்னா கோர்ட்டுக்கு போயிடுது. இந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க,
இதுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போகணுன்னு அவசியமே இருக்காது. நீங்களாம் பேச்சுவார்த்தையில் பேசி ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், இதுக்கு சட்டத்தில் எனக்கு உரிமை இருக்குது, இது சட்டத்தில் இங்கே சொல்லியிருக்காங்க, சட்டத்தில் அங்கே சொல்லியிருக்காங்க, நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. த டிராஃப்ட் டெம்ஸ் டு மேக் பீப்புள் மோர் லிட்டிஜியஸ். இதை படித்தா அப்படி இருக்குன்னா, இந்த அளவுக்கு டீட்டெயில் தான் நீங்கள் ஒரு ப்ரொவிஷனை கொடுக்குறீங்கன்னா எல்லாரும் ஆகுன்னா கோர்ட்டுக்கு வந்துடுவாங்க, தேவையில்லாத பிரச்சனைக்கே கோர்ட்டுக்கு வந்துடுவாங்க. அதான் அப்படின்னு அவர் மகேஸ்வரி அவங்க சொல்கிறாங்க. லிட்டிஜியஸ்னால் சொன்னால் எங்கேஜிங் இன் லாசூட், அவனா போயிடுது கோர்ட்டுக்கு. ஓகேவா? அடுத்து தேஷ்முக். I should, however, like to say that the draft, the articles that have been brought before the House by Dr. Ambedkar seems to mine to be far too ponderous, like the ponderous tomes of law manual. Ponderous, no, slow and clumsy, weightage அதிகமாக இருக்கணும். ஸ்லோ, இந்த பாண்டரஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிற பாருங்கள். ஸ்லோ அண்ட் கிளம்சி பிகாஸ் ஆஃப் வெயிட். ரொம்ப அதிகமாக எடை இருக்கிறதுனால அது ரொம்ப ஸ்லோவாகவும், கிளம்சின்னா என்ன, கஜகஜான்னு இருக்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த லா புக்கு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ரொம்ப கிளம்சியாகவும் ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு போல். ஓகே, இதுதான் யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இதில் இது பார்க்க தான் உங்களுக்கு இவ்வளோ ஒரு 2 பேஜுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்து நோட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு மொத்தமாக ஒரு 10 பேர் 10 ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா? அவ்வளோதான் வரும். இந்த கிரிட்டிசிசமே 10 பேர் 10 கிரிட்டிசிசம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை மட்டும் படிச்சுக்கிட்டே போவோம். இதில் கதை தான் இருக்கும் ஃபுல்லாக. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அம்பேத்கர் என்ன ரிப்ளை பண்ணார் அப்படின்னு தான் இருக்கும். அது இல்லாமல் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், நோட்ஸ் எடுக்கிறோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ண தப்பு தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க. லக்ஷ்மிகாந்தையோ பாலிட்டியோ உங்களால் நோட்ஸ்லாம் எடுக்க முடியாது. உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கு தான் நோட்ஸே. ஸோ எங்கெங்கே டேட்டா இருக்குது, எங்கெங்கே கான்செப்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு, டேட்டா இருக்குன்னா ரெட் பெனில் அங்கே டீன் போட்டு வச்சுக்கோங்க. கான்செப்ட் இருக்குது அப்படின்னா ரெட் பெனில் சீன் போட்டு வச்சுக்கோங்க. பின்னாடி நீங்கள் வேகமாக படிக்கிறதோ இங்கே டேட்டா இருக்குது, இங்கே கான்செப்ட் இருக்குது, இங்கே டேட்டா இருக்குதுன்னு சொல்லி டேட்டா போட்டு நீங்கள் டக்குன்னு படிச்சு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து டேபிள்ஸ் இருக்குது. இந்த டேபிள்ஸ் இங்கே புக்கில் என்னென்ன டேபிள்ஸ் இருக்கும் அப்படின்னா, இது வந்து பார்ட்ஸ் அண்ட் ஸ்கெட்யூல்ஸு, இதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை பார்த்துருவோம். எந்தெந்த சோர்ஸ்லேருந்து இது ஸ்கூல் புக்ஸில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. உங்கள்கிட்ட ஸ்கூல் புக்ஸ் இருக்குன்னா 11th 12th பாலிட்டி, ஐ திங்க் 11th இருக்குன்னு 10th இருக்குன்னு நினைக்கிறேன். 10th அந்த ஸ்கூல் புக்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் படிச்சிருங்க. கவர்மெண்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா 1935 என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபெடரல் ஸ்கீம், ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர், ஜுடிஷியரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அட்வைசரி ஜுடிஷியரி ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ். சரி, ஓகே. இதில் முக்கியமானது எது? ஜுடிஷியரி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஜுடிஷியரி யார்கிட்டேருந்து எடுத்தோம்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எடுத்தோம். ஆனால் ஜுடிஷியல் ரிவ்யூ அது எங்கேருந்து எடுத்தோம்னா அது அமெரிக்காக்கிட்டேருந்து எடுத்தோம். பார்ப்போம். ஓகேவா? ஃபெடரல் ஸ்கீம், அதாவது ஒரு ஃபெடரேஷன் இருக்கணும் அப்படின்னு எடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டு. ஆனால் யாரோட ஃபெடரேஷன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கனடா. ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். யாரோட மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கனடா. ஓகேவா? ஸ்கீம் எங்கேருந்து எடுத்தோம்? கவர்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1930. ஆனால் யாரோட மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம்? கனடாவோடது. ஓகேவா? ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1935. பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் என்ன? இது ரொம்ப ஈஸியாக நினைச்சான். பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், கேபினட் சிஸ்டம், பெரோகேட்டிவ் ரிட்ஸ், பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் அண்ட் பை கேமரலிசம். ஓகேவா? இதெல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். யூஎஸில் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியரி எங்கேருந்து எடுத்தோம்? 1935. ஆனால் ஜுடிஷியல் ரிவ்யூ அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இது எங்கேருந்து எடுத்தோம்? அமெரிக்காவில். இம்பீச்மெண்ட் ஆஃப் த பிரசிடென்ட், ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது எங்கேருந்து? இதுவும் இது இம்பார்ட்டன்ட். யூஎஸ் கான்ஸ்டியூஷன். ஐரிஸில் நம்ம ஒன்று பார்த்த மாதிரி டிபிஎஸ்பி எடுத்திருப்போம். அண்டு நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா அண்ட் த மெத்தட் டு எலெக்ட் பிரசிடென்ட். இது பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் சிங்கிள் ரெப்ரசன்டேஷன் பை சம்திங், ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். அந்த மெத்தட் எங்கேருந்து எடுத்துன்னு பாருங்கள், ஐரிஸ் கிட்ட தான் இருந்தோம். நம்ம டிபிஎஸ்பி தான் நார்மலாக புக்கில் இருக்கோம். நாமினேஷன் டு ராஜ்யசபா மெம்பர்ஸ் அண்ட் எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட், அது ஐரிஷ். கனடியன் ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், வெஸ்டிங் த ரெசிடுவல் பவர்ஸ் இன் த சென்டர் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ். இந்த கவர்னர் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. கவர்னர் வந்தால் நம்ம யாரோட ஃபார்ம் ஆஃப் கவர்னர்ஸ் இது பண்ணுறோன்னு கேட்பாங்க. ரெண்டுமே
கனடியன் தான். ஆஸ்திரேலியன் கன்கரண்ட் லிஸ்ட், ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் அண்ட் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த ஹவுசஸ். அந்த ஜாயின்ட் சிட்டிங் இம்பார்ட்டன்ட். ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் த 2 houses ஆஃப் த பார்லிமெண்ட் எங்கே? ஆஸ்திரேலியன். வெய்மனர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனி. ஜெர்மனியில் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எமர்ஜென்சி ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணுற விஷயத்தை மட்டும்தான் ஜெர்மனிக்கிட்டேருந்து எடுத்தோம். ஆனால் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இங்கிருந்து தான் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் எடுத்திருப்போம். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும்தான் ஜெர்மனிலேருந்து எடுத்துப்போம். அப்புறம் யுஎஸ்எஸ்ஆர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் முன்னாடியே பார்த்துருப்போம். ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இந்த ப்ரியாம்பிள். ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன் ரிப்பப்ளிக் அண்ட் த ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இந்த ப்ரியாம்பிள். ரிப்பப்ளிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெஞ்ச். சவுத் ஆஃப்ரிக்கன் ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 368 எலெக்ஷன்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. அதாவது நாமினேஷன் எலெக்ஷன் ராஜ்யசபா மெம்பர்ஸோட நாமினேஷன் எங்கேருந்து எடுத்திருப்போம்? ஐரிஷ் கிட்டேருந்து. நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா ஐரிஷ் கிட்டேருந்து எடுத்தோம். அது எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும். ஜாப்பனீஸ் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா நம்ம ஃபாலோ பண்ணுறது. அமெரிக்கன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க? டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? இது முக்கியமான டேபிள். கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணுறாங்க எந்தெந்த கான்ஸ்டியூஷனில் எந்தெந்த ஸ்கீம் எடுத்துன்னு சொல்லிட்டு. அடுத்து ஃபஸ்ட்டு டேபிள் என்ன? பார்ட்ஸு, அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸு. அடுத்து ஆர்டிகல், ஒரு சில ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, முக்கியமான ஆர்டிகல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்கெட்யூல்ஸ், 12 ஸ்கெட்யூல்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்ஸ் அண்ட் ஸ்கெட்யூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூடியூப்பில் ஒரு ஷார்ட்கட்ஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. அதை நான் சொல்லி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நானே அதை யூடியூப் வேறு ஒருத்தர் சொல்கிற ஷார்ட்கட்ஸ் வச்சு தான் ஞாபகம் வச்சுப்பேன். இப்போ ஷார்ட்கட்ஸ் தேவையில்லை, பட் ஸ்டார்டிங்கில். அதனால் நீங்களும் யூடியூப் ஷார்ட்கட்ஸ்ன்னு போடுங்க, உங்களுக்கு நிறையா வீடியோஸ் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இதே ஒரு 1 hour வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் சைலண்ட் ஃபீச்சர்ஸ். நம்ம நாளைக்கு ப்ரியாம்பிள் பார்ப்போம். ஓகேவா? கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த புக்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் இந்த வருஷம் போக மாட்டேன். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.